விளையாடுறியாடா? அம்மா கொஞ்ச நேரம் விளையாடுறமா. டைம் என்னமா ஆகுது? காலை ஸ்கூல் போகணும்ல. சீக்கிரம் தூங்கலாம் வா. கதை சொன்னாதான் தூங்குவேன். கதையா? எத்தனை கதை தான் சொல்றது உனக்கு? கடைசியா என்கிட்ட கொள்ளுவாய் பிசாசு கதை தான் இருக்கு. அதை சொன்னாதான் நீ தூங்குவ. கொள்ளுவாய் பிசாசா? அது எப்படி இருக்குமா? அது பார்க்க ரொம்ப பயங்கரமா இருக்கும். கண்ணெல்லாம் சிகப்பா இருக்கும். அது பல்லுலாம் ரொம்ப பெருசா இருக்கும். உடம்பெல்லாம் நெருப்பா இருக்கும். நாக்கு நீளமா இருக்கும். நகலாம் ரொம்ப பெருசு பெருசா இருக்கும். அது கத்துற சத்தம் கேக்குறதுக்கு பயமாவும் பயங்கரமாவும் இருக்கும். மம்மி அது எங்க இருக்கும்? அது காடு மலை பெரிய பெரிய மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கும். ராத்திரி ஆனா மெதுவா ஊருக்குள்ள வரும். ஒவ்வொரு வீடா பார்த்துக்கிட்டே வரும். தனியா தூங்காம முடிச்சிட்டு இருக்க குழந்தைங்களை பார்த்து தேடி வரும். அது என்ன பண்ணும் மம்மி? தூங்காத குழந்தைங்கள கொள்ளுவாய் பிசாசு தூக்கிட்டு போயிடும். தூக்கிட்டு போய் அதோட குகையில வச்சுக்கும். வீட்டுக்கே விடாது. அடிக்கடி ரொம்ப பயமுறுத்தும். அப்புறம் நீ அழுதுட்டே தான் இருக்கணும். மம்மி இந்த கதை பயமா இருக்கு. இந்த கதை வேணாம். நான் போய் தூங்கிடுறேன். தூங்குறியா? தூங்குறேன். ஏன் பூசாரி இன்னும் எத்தனை நாளைக்கு தான் தட்டில் விழுகிற 5க்கும் 10க்கும் கையேந்திட்டு நிற்ப? நான் சொல்ற மாதிரி கேட்டினா என்னோட கல்வி நிறுவனத்திலேயே என் பக்கத்திலேயே துணை கல்வி அதிபர்னு சொல்லி ஒரு சீட்டை போட்டு உன்னை உட்கார வச்சிருவேன். எனக்கு தெரிஞ்சு உங்க தாத்தா பூசாரியா இருந்தாரு. அதுக்கப்புறம் உங்க அப்பா பூசாரியா இருந்தாரு. இப்ப நீ பூசாரியா இருக்கிற. இதுக்கு மேலேயும் உன் பிள்ளையும் பூசாரியா இருக்கணுமா? நான் சொல்றது நல்லா கேட்டுக்க பூசாரி. இது மலையில் இருக்கிற கோவில். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் திருவிழா நடக்கும். அதோட சரி. அந்த நகை அம்மங்கிட்ட இருந்தா என்ன, உங்ககிட்ட இருந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதாயா. நல்லா கேட்டுக்கோ. சந்தர்ப்பம் ஒரு தடவை தான் பூசாரி. அதை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும். அதை விட்டுட்டு நீதி நேர்மனு யோசிச்சுன்னு வச்சிக்க. காலம் முழுவதும் நீ இப்படியே தான் கிடக்கணும். தாயே, பூசாரிக்கு நல்ல புத்தி கொடு தாயே. தாயே, எனக்கு வேற வழி தெரியல. சலவை செய்த விண்ணிலா, சாரல் தூவும் மின்னலா, பாலி செய்த தேகம்தான், பார்க்க தூண்டும் கண்கள் தான், சின்ன சின்ன இதயத்தில் வண்ண வண்ண கனவுகள் வந்து வந்து
வந்து பிறக்கும். காதல் கண்கள் காமன் கண்கள் அம்புதனை தொடுத்திட தேகம் பற்றி எரியும். நானும் என்ன செய்ய பார்க்கும் கண்களுக்கு மருந்தானே. பாவம் என்ன சொல்ல நோக்காவிழிகளில் நோயை கண்டேன். கண்ணுக்குள் மலர்கள் கன்னத்தில் கலர்கள். நேற்று வரை நான் இருந்தேன் விகல்பம் ஏதும் இல்லா சின்னஞ்சிறு பெண்ணாக. இன்று நானும் ஆகிவிட்டேன் வண்டுகள் வட்டமிடும் புத்தம் புது பூவாக. இந்த நீர் துளிகள் பட்டு தேகம் பட்டு செல்ல ஏதோ நிகழ்கிறதே எந்த பருவத்தின் உள்ளே. சொந்தம்தானோ விண்ணில் பறக்க புதுரிக்கை முளைக்க புத்தம் புதிதா ஒரு உலகில் மிதந்தே. மாட்டினியா? எங்க தப்பிக்க பாக்குற?
என்ன சத்தம்? என்ன ஏதோ சத்தம் கேக்குது? யாரு? யாரு கேக்குறேன்ல? கொஞ்சம் பிடி. அப்பா செம்ம சில்லுன்னு இருக்கு. வாவ் மச்சி, ரியலி சூப்பர்ரா, மைண்ட் ப்ளோயிங், சரியான லொகேஷன். டேய், என்னோட சின்ன வயசுல லீவுக்கு அப்பப்போ இங்கே வருவேன். 10th 12th எல்லாம் இங்கே எங்கள் அண்ணன் வீட்டில் தான் படித்தேன். எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிக்கும்டா. அஜய், என் மைண்ட்ல இருந்த லொகேஷனை என் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டேன். ரியலி தேங்க்ஸ்டா. என்ன மச்சி, நம்மள பிக்கப் பண்ண கார் எதுவும் வரல? ஏசி வச்ச கேரவன் ஒன்று சொல்லியிருந்தேன். நம்ம ஏரியாவில் பெட்ரோல் பங்க் இல்லையா, அதான் வரல. என்ன மச்சி கலாய்க்கிற? டேய், இந்த ஊர்ல பஸ் வரதே பெரிய விஷயம், இதுல உன பிக்கப் பண்ண கார் வர வேணுமா? டேய், நீ இந்த ப்ராஜெக்டோட ப்ரொடியூசருங்கிறதுக்காக எங்களை நடக்க வச்சு சாகடிக்கலான்னு பாக்குறியா? அப்புறம் இந்த விஷயத்த காலேஜ் ஃபுல்லா சொல்லி விட்டுருவேன், பாத்துக்க. ஏய், அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத. இந்த மாதிரி ஒரு லொகேஷன் வேணும்னு கேட்டதுனால தான் இங்கே கூட்டிட்டு வந்தேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ சும்மா சொல்ற அஜய், அதெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்காத. பாத்தியா யுவராஜ், இப்பவே டைரக்டர் ப்ரொடியூசருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இவ பெரிய டைரக்டரா தான் வருவா. சரி சரி, போலாமா? சரி வாங்க போலாம். எவ்வளோ சூப்பரா இருக்கு. இதான்டா எங்க அண்ணன் வீடு. வாவ் மச்சி, வேற லெவல்ல இருக்குடா. இந்த வில்லேஜ்க்குள்ள இவ்ளோ பெரிய வீடா? உங்க அண்ணன் டேஸ்டா தான் கட்டியிருக்காரு. வாவ், இந்த வீட மாடர்னா கட்டியிருக்காரு. எங்க அண்ணன் இன்ஜினியர் படிச்சிருக்காருல, அதான் அவர் டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி மாடர்னா கட்டியிருக்காரு. வாங்க கம். வாங்க கம். வாங்க வாங்க வாங்க. அப்பா அஜய், எப்படி இருக்கீங்க? போன வாரமே வரேன்னு சொன்னீங்க. இந்த வாரம் தான் லீவ் கிடைச்சது. அப்படியா? சரி. இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்னா. எல்லாம் கூட படிக்கிறவங்களா? ஆமாண்ணா. இது ஜீவா. ஹாய்ண்ணா. மேக்னா. ஹலோ. அவ சம்ருதா. ஹாய்ண்ணா. பவித்ரா. ஹலோண்ணா. அது யுவராஜ். ஹாய்ண்ணா. எல்லா வயசு பசங்களா இருக்கீங்க. ஊருக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு, அதெல்லாம் மதிச்சு நடந்துக்கணும். ஊரை பத்தி ஏற்கனவே சொல்லிட்டுனா, அதெல்லாம் பார்த்து நடந்துப்பாங்க. நீ கேட்ட ஏற்பாடுலாம் பண்ணிருக்கேன் தம்பி. மலைக்காட்டு பக்கம் போகும்போது கவனமா இருக்கணும். யானை நடமாட்டம் ஜாஸ்தியா இருக்கும். தேவையில்லாம ராத்திரி நேரத்துல அங்க இங்க சுத்தி பாத்துக்கிறேன். தங்கம் வந்துட்டேங்கய்யா. ரூமுகள் எல்லாம் கிளீன் பண்ணி தம்பிகள் எல்லாம் அங்க தங்க வை. கொஞ்சம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. வாங்க தம்பி. என்ன அஜய், படிப்பெல்லாம் நல்லா போயிட்டு இருக்குல்ல?
பயந்தது இல்லாம எங்களையும் சேர்த்து பயமுறுத்திட்டியா? இந்த ரேஞ்ச் ஓகே தானே? ஒயிட் வச்சுக்க ஜீவா ஆ இன்னும் கொஞ்சம் வைடா வச்சுக்கோ. ஆ ஓகே மானிட்டர்ல ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. யா ஜீவா குட். ஓகே ஓகே டேக். ஓகேல ஓகே தான். ஜீவா ஆ. மைக் ஓகே, வால்யூம் லெவல் மட்டும் செக் பண்ணிக்கோ. லெவல்ல தான் வச்சிருக்கேன். சம்ருதா ஓகேயா? Okay, மேகனா. டேக்கா? take. யா ஜீவா டேக் ரோலிங் ஆக்ஷன். பாட்டிமா எந்த மாதிரி விசேஷத்துக்குலாம் நீங்க பாடுவீங்க? நானா கல்யாணம், காது குத்து, நாத்து நடுறது, களை எடுக்கிறது எல்லா விஷயத்துக்கும் ஓ பாடுவோமா. எல்லா விசேஷத்துக்கும் பாடுவீங்களா? சூப்பர். சரி இப்போ நீங்க என்ன பாட்டு பாட போறீங்க? இப்ப வந்து காதல் பாட்டு பாட போறேன். காதல் பாட்டா? சரி பாடுங்க. திருவிழாவுக்கு வந்தாலம்மா வயசு புள்ள ரஞ்சிதம்மா, வயசு பிள்ளைக்கு ஆசைப்பட்டு செலவழிச்சான் காசு பணம் தானே பொடுத்தானே திருவிழாவுக்கு வந்தாலம்மா வந்துட்டா பாரு சம்ருதா, அந்த பொண்ண கொஞ்சம் தள்ளி போ சொல்லு. ஓகே மீனா கொஞ்சம் வெளில போ, தள்ளி போ அந்த பக்கம். அந்த பக்கம். ஓகே ஜீவா ரோலிங் ஆக்ஷன். பாட்டிமா நீங்க எதை பத்தி பாட போறீங்க? நானா தாலாட்டு பாட்டு பாட போறேன். தாலாட்டு பாட்டா? அடிச்ச நீ எழுத சொல்லி அழு என் சாமி, அத்தை அடிச்சாலோ அள்ளி பூ தண்டால அரிரோ அரிரரிரோ அரிரரிரோ. அந்த பொண்ணு மறுபடியும் உள்ள வந்துட்டா பாரு, அவளை தள்ளி போ சொல்லு சம்ருதா. உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? நீ எதுக்கு இங்க வந்து நிக்கிற? அங்க கேமரா ஓடிட்டு இருக்குல்ல, நடுவுல வந்து நிப்பியா? போ அந்த பக்கம். சரி அங்கே நில்லு. நல்லா தள்ளி போக சொல்லு. சம்ருதா இன்னொரு பாட்டி கிட்ட நெக்ஸ்ட் சாங். ஓகே மேகனா போலாம். ஓகே பாட்டி இப்போ நீங்க பாடலாம். ஆத்துல மீனாகுமா தொப்புல மாங்காகுமா, ஆத்துல மீனாகுமா தொப்புல மாங்காகுமா, ஆமாங்க பூமாங்க உன்னை விட மாட்டேன் டியாலோ பொண்ணு, நான் முப்பஞ்சாலி பொண்ணாலே டியாலோ பொண்ணு, நான் முப்பஞ்சாலி பொண்ணாலே டியாலோ நீ என்ன பொண்ணு. அவளையே பார்த்துட்டு இருக்க? ஓகே நைஸ்ல. ஓகே யுவராஜ். ஓகே ஜீவா கொஞ்சம் ஸ்டில்ஸ் மட்டும் எடுத்துறியா? எடுத்துடலாம். ஓகே டன். பாட்டி முடிஞ்சது. வாங்க வாங்க ஸ்டில் எடுத்துக்கலாம். போட்டோ எடுக்க போறாங்க. நல்லா போஸ் கொடுக்கணும் என்ன? சிரிங்க பாப்போம். பாட்டி சிரிங்க. நான் ரீச் ஆயிட்டேன். ஆமா அங்கதான் போயிட்டு இருக்கேன். ஹில்ஸ் ஏரியால செம சில்லுன்னு இருக்கு, க்ரீனிஷா இருக்கு. இல்லப்பா கிளம்புறப்ப கால் பண்ணேன், அவ்வளோதான். ரீச் ஆயிட்டு இன்னும் கால் பண்ணல. நேரில் போய் சர்ப்ரைஸ் பண்ணிக்கிறேன். அவன் கொஞ்சம் முன்னாடியே போயிட்டான் போல. நான் கால் பண்ணி கேட்ச் பண்ணிக்கிறேன். சரி நான் அப்புறம் கூப்பிடுறேன். அக்கா இன்ஜினியர் சார் வீட்டுக்கு போகணும். எந்த பக்கம் போகணும்? நேரா போனேன்னா அங்க கம்பி போட்ட ஒரு இடம் இருக்கும். அதுக்கு அப்படியே கீழே போய் மேடு ஏறினா அவங்க வீடு இருக்கும். அந்த பாதை வழியா இறங்கி ஆமா, போகணுமா? ஆமா, அங்கதான். சரிக்கா தேங்க்ஸ். இங்க ஒரு பாதை தெரியுது, இதுதான் சொன்னாங்களோ? இது ஏதோ புதுசா ஒரு மாதிரி இருக்கு. சத்தம் மட்டும் கேக்குது, கண்ணுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது.
வந்துட்டேன்டி. முன்னாடி தான் வெயிட் பண்றேன். இது வீட்டுக்கு போயிட்டியா? ஆமா. டேய் உன்கிட்ட என்னடா சொன்ன? டேய் ஒரு வண்டி வந்துச்சு, நான் அப்படியே ஏறி வந்துட்டேன். ஆமா நீ எங்க இருக்க? அங்க ஒரு காடு மாதிரி இருக்கு, அங்க இருக்க. இதுதான் சத்தம்லாம் கேக்குதுடா இங்க. ஹில்ஸ் ஏரியால ஏதாவது பறவை சத்தமா இருக்கும், சும்மா பயப்படாத. சரி ஓகே. இப்போ எப்படி வரணும்னா? கொஞ்சம் தூரம் நடந்து வந்தா மேடு வரும், அங்க ரைட் திரும்பினா வீடு. லக்கேஜ்லாம் வச்சுட்டு சரி வெயிட் ஓகே. பண்றவா? வந்துடுறேண்ணா. ஓ யாருமா நீ இந்த நேரத்துக்கு இங்க எங்கமா வந்துட்டு இருக்க? இங்க ஒரு பங்களா வீடு இருக்குல்ல, இன்ஜினியர் சார் வீடு, அங்க போகணும். ஓ நம்ம அஜய் தம்பி ஃப்ரெண்டா நீங்க? ஆமாண்ணா. அவங்க நேத்தே வந்துட்டாங்களாமா? எனக்கு இன்னைக்கு தானே டைம் கிடைச்சது. ஓ சரி, நீ ஏமா தனியா அந்த பக்கம் வந்திருக்க? என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கொஞ்சம் முன்னாடியே போயிட்டான், அதான். சரிம்மா, இந்த பக்கம்லாம் வரக்கூடாதுமா, இங்கே வந்த. இல்ல ஒரு அக்கா இந்த பக்கம் போறது தான் ஷார்ட் கட்னு சொன்னாங்க. அவங்க ஏதாவது வழி தெரியாம மாத்தி சொல்லிருப்பாங்கம்மா. இது குறுக்கு வழிதான், ஆனா ரொம்ப ஆபத்தான வழிமா. நீயே இந்த பக்கம் போனேன்னு வச்சுக்கோ, சோத்துக்கை பக்கம் திரும்பினு வை, அவங்க வீடு வந்துடும். போமா, பார்த்து போ. அங்க என்ன கூட்டம்? அதேமா கேக்குற, ஒரு வயசு பொண்ணுமா, ஒரு வாரமா காணுன்னு எங்கெங்கே தேடிட்டு இருந்தோம்மா. கடைசியில பார்த்தா ஒரு புதருக்குள்ள பேயா பிசாசான்னு தெரியல, குறவழி கடிச்சு கொலை பண்ணி போட்டுருக்குதுமா. என்ன சொல்றீங்க? ஆமாமா. அது சரி அம்மா, அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்காதம்மா. பொழுது போயிட்டு இருக்கு, சீக்கிரம் போமா, இருட்டு கட்டுறதுக்குள்ள நீ போமா. சரி போ. ஐயோ ஆபத்து புரியாம இந்த பக்கம் வந்துட்டு. பெரியவரா பாடிய புதருக்குள்ள இருந்து எடுத்துட்டாங்களா? அடுத்து என்ன ஊரை கூட்டு குறிக்காக்க போறாங்களா? இந்த தடவை எந்த ஊர் சாமியா? ஏதோ வருஷமாட்டு பக்கமா. அந்த பாட்டிங்க சூப்பரா பாடினாங்கல்ல. இந்த வயசுலயும் செம கிளாரிட்டியான வாய்ஸ்ல. ஆமாமா, கொஞ்சம் கூட குரல்ல நாய்ஸ் தட்டவே இல்ல. 3 பேருக்குமே வாய்ஸ் நல்லா போல்டா இருந்துச்சுல. ஏய் தியா. ஓ வந்துட்டீங்களா? ஹாய் அஜய். ஹாய் மேக்னா. ஹாய். வா மச்சான். எப்படி இருக்க? ஹலோ தியா. ஹலோ. ஜர்னி எல்லாம் எப்படி இருந்துச்சு? சூப்பர் ஹேமந்த். ஹாய் நீ யுவராஜ். ஏன்டி தனியா வந்த? பஸ் மிஸ் பண்ணிட்டேன்டி. அம்மா நேத்தே ஆரம்பிச்சிட்டீங்க போல. ஆமா நேத்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆமா உன் ஒர்க்லாம் முடிஞ்சிச்சா? நிஜமாவே இந்த லொகேஷன்லாம் செம்மையா இருக்குடா. யாதியா, நேத்துல இருந்து நாங்கெல்லாம் செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நீ தான் வந்துட்டல, இனிமேல இருந்து பாத்து. That's right. ஓகே லெட்ஸ் கோ. யா கம். உள்ள வா மச்சான். இங்க இருக்க லொகேஷன்ஸ் எல்லாமே செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு தெரியுமா? Obviously I do seen it. இந்த வீட்ல தானே தங்கி இருப்பாங்க, அவர் இருப்பாரான்னு தெரியலையே. அப்புறம் என்னாச்சு உங்க லவ் ஸ்டோரி? அதான் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேன்ல, சும்மா திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்டு இருக்க. அவ்வளவுதானா? அந்த பொண்ணு போயிருச்சா? ஆமா, நவ் ஐ அம் ஃப்ரீ. ஏன் சீனியர் உங்க லைஃப்ல மட்டும் இப்படியே நடக்குது? அதை விடு, சும்மா அதை பத்தியே பேசிட்டு. யாருமா நீ? நான் தான் சொன்னேன்ல, ஜீவாவோட போட்டோகிராஃபின்னு. ஓ இங்க வந்து வேலைய ஆரம்பிச்சிட்டானா? என்னம்மா ஜீவா பக்கம் வந்தியா? ஏப்பா ஜீவா, உன்னை பார்க்க ஒரு முக்கியமான ஆள் வந்திருக்கு. என்ன பார்க்கவா? யாரு? நீயே வந்து பாரு. வரேன். யாரு? ஏய் நீ எதுக்கு இங்க வந்திருக்க? உங்களை பார்க்க தான் இங்க வந்தேன். என்ன பார்க்கவா? ஆமா. எதுக்கு? நீங்க என்ன போட்டோ எடுத்தீங்கல்ல, அதை எனக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களா? நான் உன்னை போட்டோ எடுத்தேனா? நான் எப்ப எடுத்தேன்? ஆமா நீங்க எடுத்தீங்க, நான் பார்த்தேன். பத்தியா? அதுக்கு இப்ப என்ன? அதை கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணுவேன், நிறைய லைக்ஸ்லாம் வரும். என்னது இன்ஸ்டாகிராமா? உன் கையில எப்படி போனு? எங்க அப்பாவோட போனை நான் தான் யூஸ் பண்ணுவேன். அவர் எப்படி உனக்கு கொடுப்பாரு? 7 மணிக்கு மேல எங்க அப்பா தூங்கிடுவாரு, அதுக்கப்புறம் 12 மணி வரைக்கும் போன் என்கிட்ட தான் இருக்கும். சரி உனக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க? ஒரு 60,000 பேரு. எது 60,000 பேரா? ஆமா. அப்படின்னு வீடியோஸ் போடுவ? சும்மா காக்கா கத்துறது, குருவி பறக்கிறது, நான் கொஞ்சம் கொஞ்சம் செல்ஃபி எடுத்து போடுவேன். அப்புறம் கொஞ்சம் ரீல்ஸ் கூட போடுவேன், அவ்வளோதான். நீங்கள் இதையும் கொடுத்தீங்கன்னா நிறைய ஃபாலோவர்ஸ் சேரும். சரி சரி,
எல்லாம் மொத்தமா இருக்கு என் லேப்டாப்ல. நாளைக்கு வா, நான் காப்பி பண்ணி தரேன். ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கா மழையில் நனைஞ்சிட்டு வந்த? சின்னமலை சிவப்பி சர்ச் பண்ணி பாருங்க. சின்னமலை சிவப்பி வேற பாரு, நம்மளையும் நனைய வச்சிட்டாலே. சாமி கருப்பா, எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா. சாமி, எங்கள் ஊரில் ஒரே அசம்பாவிதமாக நடந்துகிட்டு இருக்கு. எங்கள் ஊரை நீ தான் காப்பாற்றணும். வாங்க வாங்க, உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை, நாங்க என்ன செய்யணும் சொன்னீங்கன்னா சாமிகிட்ட கேட்டு உங்க பிரச்சனையை தீர்த்து சொல்லி. சாமி, எங்கள் ஊர் அமைதியாக நிம்மதியாக இருந்த ஊர் சாமி. என்ன நேரமோ என்ன காலமோ தெரியல, அகோர மரணங்களாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமா சாமி, ஒன்றும் புரியல. வரிசையாக ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு கன்னி பொண்ணுங்களாக செத்துக்கிட்டு இருக்காங்க ஊருக்குள்ள. எப்படி நடக்குது, ஏன் நடக்குதுன்னு தெரியாம ஊரே பயந்து போய் கிடக்குது சாமி. நீங்க தான் இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லணும். ஆமா சாமி, அதுக்கு தான் சாமி உங்களை எங்க ஊர் கூட்டு வந்திருக்கோம். ஒன்னும் கவலைப்படாங்க, எங்களை கூட்டிட்டு வந்தீங்கல்ல, இனி உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்த மாத்தா எல்லாத்தையும் சாமி பார்த்துப்பாரு. சாமி இப்ப வந்து தியானத்துல இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிச்சுடுவாரு. அவர் தாண்டம் ஆடி சொன்ன உடனே சாமிகிட்ட என்ன பரிகாரம் இருக்குன்னு கேட்டு சொல்லுவேன். போதுமா? அமைதியா சாமி, முடிட்டோம். என்ன சொல்றேன்னு கேட்போம். சாமி என்ன பாக்குறீங்க? சாமி இப்ப உச்சகட்டத்துல இருக்காரு. அதான் துள்ளுறாரு, ஆடுறாரு, பாடுறாரு. என்ன ரொம்ப ஆவேசமாவே நடந்து போயிட்டு இருக்காரு. அவர் வாய் திறந்து எதுவும் சொல்ல மாட்டாரு. சாமி இன்னும் கொஞ்ச நேரத்துல சாமி அடங்கிடுவாரு. அவர் ஆடி அடங்கினதுன்னு உங்க பிரச்சனை சாமி சொன்னா அவரே தீர்த்து வச்சிருவாரு. இப்ப தீக்கிரமா இல்லையா? அப்ப வாய முடிக்கிற சாமியை பாருங்க. சாமி சாமி, எல்லாரும் உங்களை நம்பித்தான் இருக்கிறாங்க. சீக்கிரம் அருள்வாக்கு சொல்லுங்க சாமி. சாமி என்ன சாமி ரொம்ப வித்தியாசமா பண்ணுது. நான் தான் யாரும் பேசக்கூடாதுன்னு சொன்னேன்ல. சாமி சாமி, ஊர் மக்கள்லாம் வந்திருக்காங்க. பாவம், அவங்க ஊருக்குள்ள ஒரே பிரச்சனையா, ஏதோ கெட்ட சவுண்டமெல்லாம் நடக்குதான். அவங்க அப்படியே குழம்பி போய் உங்ககிட்ட அதுக்கு என்ன பரிகாரம் இருக்குன்னு கேட்டு வந்திருக்காங்க. நீங்க ஏதாவது பரிகாரம் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் திருப்தியா இருக்குமல்ல. சொல்லுங்க சாமி. சாமி சாமி கை தாடியிலே சொல்லுங்க. சரி சாமி. அப்படியே போய் சொல்லிடுறேன். இப்போ உங்க பிரச்சனை என்ன? எங்க ஊரை பிடிச்ச கெட்டதெல்லாம் போகணும் சாமி. அவ்வளவுதானே. உங்க ஊருக்குள்ள வெளியூர் ஆளுகள நடமாட்டம் அதிகமா இருக்குது. அதனால உங்க ஊருக்கு தீட்டு பிடிச்சிருக்கான். இந்த பிரச்சனைலதான் உங்க ஊருக்குள்ள இருக்கல ஆத்தா, அந்த அம்மன் கோவம் கண்டு உத்தரதாண்டம் ஆடிக்கிட்டு இருக்கா. சாமி, இதுக்கு என்னதான் பரிகாரம்? அந்த ஆத்தாவோட கோவத்தை அடைக்கிறாத்தான் உங்க பிரச்சனை எல்லாம் தீர்க்க முடியும். அதுக்கு நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வர்ற ஆடி மாசம் அம்மனுக்கு கூடு ஊத்தி பெரிய அளவுல திருவிழா பண்ணி அந்த அம்மனை சந்தோஷப்படுத்தணும். அப்படியே பண்றீங்க சாமி? அப்படியே செய்யணும் சாமி. அதனால சாமி கேட்டு சொல்லிட்டாரு, நீங்க முதல்ல திருவிழாக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பகவானே பகவானே. டேக் ரோலிங் ஆக்ஷன். ஓகே. வணக்கம்க்கா. இந்த பூவோட பேர் என்னக்கா? இது மாட்டு செவந்திமா. ஓ, இது இந்த கலர்ல தான் இருக்குமா இல்ல? இதுல ரெண்டு வகைமா. ஒண்ணு மஞ்சள் நிறத்துல பூக்கும், இன்னொன்னு ஆரஞ்சு நிறத்துல பூக்கும். ரெண்டும் விதைப்போம். இப்போ இது வந்து நீங்க எந்த மாசத்துல நீங்க விதைப்பீங்க? ஆடி மாசம் விதைப்போம், அப்படி இல்லன்னா புரட்டாசி மாசம் விதைப்போம். தை மாசத்துல பூ பூக்கும். வருஷத்துக்கு குண்டால் கணக்குல விளையுமா. பூக்க ஆரம்பிச்சதுல இருந்து வாரத்துக்கு ஒரு நாள் பறிப்போம். ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் பூத்துக்கிட்டே இருக்கும். அவ்வளவுதான். ஓ, அப்படியா? இப்போ இந்த பூவை போட்டதுனால உங்களுக்கு வருமானம் எல்லாம் கரெக்டா இருக்கா? வருமானம் எல்லாம் சரியாதாமா வருது. சந்தோஷமா. அப்ப சந்தோஷமா இருக்கீங்கல்ல? ஓகேல? ஓகே, கட் கட். நன்றிமா. ஓகே ஓகே, ஷிஃப்ட் பண்ணலாம். லொகேஷன் சேஞ்ச். பூங்கொடி
என்ன கெட்டப்பெல்லாம் பயங்கரமா இருக்கு. பாவாடை சட்டை உண்மையிலே சூப்பரா இருக்கு. என்ன விசேஷம்? நான் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டேன். ஓ கங்க்ராட்ஸ். அப்புறம் நீ என்ன விஷயமா வந்த? இன்னைக்கு ஊருக்கு போறேன் அதான். இப்பதான் நான் சந்தோஷப்பட்டேன். அதுக்குள்ள நீ ஊருக்கு கிளம்புற. ஒன்றும் ஃபீல் பண்ணாத. நான் அடுத்த தடவை வரும்போது உனக்கு ஒரு சூப்பரான விஷயம் சொல்றேன். என்ன விஷயம்? அதை நெக்ஸ்ட் டைம் வர்றப்ப சொல்றேன். சஸ்பென்ஸ் வைக்கிற. தம்பி, பூங்கொடி பேசாம போனதை நினைச்சு வருத்தப்படுறீங்களா? பூங்கொடி கல்யாணம் நிச்சயமான தானப்பா உங்களுக்கு தெரியும். ஆனா கல்யாணத்துக்கு முதல் நாள் அந்த மாப்பிள்ளை இறந்து போயிட்டாருப்பா. அதுல இருந்து ஊருக்குள்ள எல்லாரும் அந்த பொண்ணை ராசி இல்லாதவன்னு சொல்றாங்கப்பா. அதனால அவ யாருக்கிட்டயும் பேசுறது இல்லப்பா. சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், எல்லாரையும் சாப்பிட வர சொல்லுங்க தம்பி. உங்க அண்ணன் இந்த ஊர்ல தான் ஒர்க் பண்றாரா? இல்ல, எங்க அண்ணன் பெங்களூர்ல இன்ஜினியரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அண்ணி இங்க உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டாங்க. அவங்க வாழ்ந்த வீட்டை விட்டு போக மனசு இல்லாம அப்படியே இங்கே இருந்துட்டு இருக்காரு. ஓகே ஓகே ஓகே. அப்போ அந்த லேடி யாரு? நமக்கு சமைச்செல்லாம் கொடுத்துருக்காங்களே. அவங்க சமையல் பண்ண வந்தவங்க. அன்னைக்கு ஹெல்ப்பா வந்தாங்க. அப்படியே வீட்டை பார்த்துட்டு இங்கே இருந்துட்டாங்க. அம்மாஜி, நான் இங்க ஊருக்குள்ள வரும்போது ஒரு 16 வயசு பொண்ணு புதருக்குள்ள செத்து கிடந்தால. ஏதோ பேய் அடிச்சு செத்ததா சொல்றாங்க, கழுத்தடுத்து கொன்னதா சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கும் போதே பயமா இருக்கு. ஆமா அஜய், ஏற்கனவே இதே மாதிரி ஒரு பொண்ணு செத்து போனதா சொன்னாங்க. ஒன்னெல்லாம் அப்படி இல்ல, இப்பதான் கொஞ்ச நாளா இந்த மாதிரி அடிக்கடி நடக்கதா சொன்னாங்க. எனக்கு என்னமோ இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து ஒரே திகிலாவும் பயமாவும் இருக்கு. வயசு பொண்ணு வேற, அதுவும் கழுத்து அறுபட்டு செத்து போயிருக்கா. ஆரம்பிச்ச வேலையா எப்பாத்தாலும் பயந்துட்டு. எவ்வளவு இயற்கையான இடங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்து ரசிக்காம சும்மா எப்பாத்தாலும் பயந்துட்டு. என்ன இது? யாரோ ஸ்டாக் பண்ற மாதிரி இருக்கு. ஜன்னல் பக்கம் யாரோ இருக்க மாதிரி இருந்துச்சு. பார்த்தா யாருமே இல்ல. என்னவா இருக்கும்? என்ன பூங்குடி, எப்ப நான் ஊர்ல இருந்து வந்தாலும் வீடு தேடி நீயே வந்து பேசுவ. நேத்து என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்ட. புரியுது பூங்குடி, உன் லைஃப்ல என்ன நடந்ததுன்னு நேத்து தங்கம் என்கிட்ட சொன்னாங்க. நான் லாஸ்டா +2 லீவுக்கு திருவிழாக்கு வரும்போது உன்னை பார்த்தேன். ஆனா அப்போ நீ உன் பாட்டி ஊருக்கு போயிட்டு தான் சொன்னாங்க. நேத்து அவங்க பேசினப்பதான் உனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆனதையும் அந்த மாப்பிள்ளை இறந்து போனதையும் சொன்னாங்க. சாரி, உன் லைஃப்ல நடந்ததுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். என் லைஃப்ல நடந்ததுக்கு நீ எதுக்கு சாரி கேட்கணும்? என் தலை விதி அப்படி. யார் என்ன பண்ண முடியும்? நீ எப்பவுமே பாசிட்டிவான பொண்ணு. நீயே இப்படி பேசுறிய போக முடியும்? லைஃப்ல நடக்கிற சில விஷயங்கள் நம்மள இப்படியெல்லாம் இருக்க வைக்குது. என்ன பண்றது? அதெல்லாம் தாண்டி தானே நம்ம வாழ்ந்தாகணும். சரி, அதை விடு. நீ எப்படி இருக்க? உன் ஸ்டடீஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நீ லைஃப்ல என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த வருஷம் ஃபைனல் இயர் போயிட்டு இருக்கு. ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா தான் நம்ம ஊருக்கு வந்திருக்கோம். ஓ, அப்படியா? இதை நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டு ஏதாவது சேனல்ல ஜாயின் பண்ணலாம்னு இருக்கேன். இது நல்லபடியா முடிச்சிட்டு உன்னோட ப்ரொஃபஷன்ல நீ பெரிய ஆளா வரணும். என்னோட விஷஸ். தேங்க்ஸ். சரி, எங்க வீட்டுக்கா இல்ல வேற ஏதாவது லொகேஷன் பார்க்க வந்தியா? இல்ல இல்ல, உன்னை பார்த்து பேசலாம் தான் வந்தேன். சரி, போலாம். சரி போலாம்.
ஆமா நீ எங்கடா அடிக்கடி போற? சும்மா ஊரை சுத்தி பாக்குறதுக்காக போனேன். வேற எங்க போறேன்? ஊரை சுத்தி பார்க்கவா இல்ல ஏதாச்சும் பொண்ணை பார்க்கவா? நானா? பொண்ணை பார்க்கவா? யார் சொன்னா? பொய் சொல்ல. அப்படிலாம் எதுவும் இல்ல, நீ வேற. ஏதாச்சும் லவ்வா? இல்ல யாராவது தெரிஞ்சவங்களா கூட இருக்கலாம்ல. தெரிஞ்சவங்க? தெரிஞ்சவங்கன்னா எக்ஸ் லவ்வா? லவ்வா? அப்படிலாம் எதுவும் இல்ல. நீயா கற்பனை பண்ணி ஏதாவது பேசிட்டு இருக்காது. சும்மா தான் பார்த்து பேசிட்டு முடியாது. நீ பண்ணாலும் பண்ணிருப்ப. கேடிடா நீ. நான் தான் இல்லன்னு சொல்றேன்ல. ஏய் என்ன பண்ற? உண்மையை சொல்லு. லவ் மட்டும் தானா இல்ல அதுக்கு மேல ஏதாச்சுமா? ஏய் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. சும்மா சொல்லு. முதல்ல நீ ப்ரப்போஸ் பண்ணியா இல்ல அவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்களா? ஏய் அந்த அளவுக்குலாம் சீன் இல்ல. லீவுக்கு ஊருக்கு வர்றப்போ பார்த்து பேசிப்போம். நல்ல பொண்ணு. இந்த வில்லேஜ்லயே ரொம்ப படிச்ச பொண்ணு. படிச்ச பொண்ணா இல்ல உன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணா? ரொம்ப நல்ல பொண்ணு. இந்த வில்லேஜ்லயே நிறைய பேர் பேசுறதுக்கே பயப்படுவாங்க. ஆனா இவங்க மட்டும் என்கிட்ட தைரியமா வந்து பேசுவாங்க. ஆனா இப்போ பர்சனல் லைஃப்ல ரொம்ப கஷ்டப்படுறதா கேள்விப்பட்டேன். ஓ ரொம்ப டீப்பா திங்க் பண்ண ஆரம்பிச்சாச்சு போல. மாமா சின்ன மேலே சிவப்பி, இப்போ என்ன வேணும் உனக்கு? ரீல்ஸ் பண்ணணும். உங்க கேமரால கொஞ்சம் வீடியோ எடுத்து கொடுத்தீங்கன்னா அதை போஸ்ட் பண்ணா நிறைய லைக்ஸ்லாம் வரும். ஏய் ஏதோ போட்டோ வேணும்னு கேட்டேன், எடுத்து கொடுத்தேன். இப்போ வீடியோ எடுத்து தர சொல்லி கேட்குற, இதுவே உனக்கு குழப்ப போச்சா? ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த மாதிரி குவாலிட்டியான கேமரால ரீல்ஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ப்ளீஸ் எடுத்து கொடுங்க. ஏய் ஏற்கனவே போட்டோ எடுத்து தர சொல்லி கேட்டேன், எடுத்து கொடுத்தேன். இப்போ வீடியோ எடுத்து தர சொல்லி கேட்குறேன், இதான் எனக்கு வேலையா? நீ கேட்குறப்பெல்லாம் போட்டோ எடுத்து கொடுக்க தான் இந்த ஊருக்கு நான் வந்தேன். ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த ஒரு தடவை மட்டும் எடுத்து கொடுங்களேன். இதான் கடைசி. இதுக்கப்புறம் என்கிட்ட கேட்டுருந்தா அவ்வளோதான். சரி சரி இந்த ஒரு தடவை மட்டும்தான். சரி நாளைக்கு காலைல வீட்டுக்கிட்ட வா, எடுத்து தரேன். தேங்க்ஸ். டாப்லெட்ல மறைஞ்சிட்டா. ஏண்டா ஒண்ணும் தெரியாத அப்பா இப்போ அழைச்சிட்டு வந்து அவளை போட்டோ எடுக்கிறேன், வீடியோ எடுக்கிறேன், படம் எடுக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி அவனை படமா எடுத்து கேமரால கொஞ்சம் வீடியோ எடுத்து கொடுத்தீங்கன்னா அதை போஸ்ட் பண்ணா நிறைய லைக்ஸ்லாம் வரும். ஊர் பக்கம் பார்த்தேன்னு வச்சுக்க. எங்க அப்பா தூங்கிடுவாரு. அதுக்கப்புறம் 12 மணி வரைக்கும் போன் என்கிட்ட தான் இருக்கும். ப்ளீஸ் உங்களுக்கு கையெடுத்து இந்த ஒரு தடவை மட்டும் எடுத்து கொடுங்களேன். ஐயோ ஒரு நிமிஷம், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கயா. நான் ஒன்றும் தப்பா எடுக்கலையா? வேணா நீங்களும் இந்த வீடியோ பாருங்க. நான் ஒன்றும் தப்பாலாம் வீடியோ எடுக்கல, நீங்களே பாருங்க. நம்மள சூப்பி மப்பாங்கிட்ட அடியும் வச்சிட்டல. என் பொண்ணு அழகா தாயா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இதுதான் அப்படியா? அதுக்குள்ள நீங்க என்ன போட்டு சாத்திட்டீங்க? சொல்லு தாயி, என்ன தெரிஞ்சுக்கணும்? நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்? இல்ல பாட்டி, இந்த காலத்துலயும் இந்த மாதிரி கைரேகை பாக்குறது, அருள் வாக்கு சொல்றது இதெல்லாம் இன்னும் இருக்கா? தாயி, அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் கடவுள், பூதம், பேய், பிசாசு இதெல்லாம் இருக்கிறத நாங்க நம்புறோம். மற்றவங்க மாதிரி காசு வாங்கிக்கிட்டு கண்டதை சொல்றது நாங்க இல்லை. மனசார அந்த ஜக்கம்மா இறங்கி வந்து எங்களுக்கு அருள் வாக்கு சொன்னாதான் நாங்க அதை உங்களுக்கு சொல்லுவோம். அப்படி அந்த ஜக்கம்மா சொல்லலைன்னா நாங்க அன்னைக்கு அருள் வாக்கு சொல்ல மாட்டோம். ஓ, அப்போ உங்களுக்கு அருள் வரலனா நீங்க வாக்கு சொல்லாம வந்துருவீங்களா? ஆமாம்மா, அந்த ஜக்கம்மா எங்களுக்கு வாக்கு சொல்லலன்னா நாங்க யாருக்கும் சொல்ல மாட்டோம். இப்போ நீ ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? இல்ல பாட்டி, நான் இன்னொரு நாளைக்கு தெரிஞ்சுக்கிறேன். இங்க வா, உன்கிட்ட ஒன்று சொல்றேன். என்ன பாட்டி? இந்த வீட்டுல கூட ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவம் நடமாடிக்கிட்டு இருக்குமா. ஒரு வேளை பேயா இருக்குமா? உருவமா? பாட்டி சும்மா எதுவும் பயமுத்தாதீங்க. ஐயோ, பயமுறுத்த சொல்லல.
இங்க இருக்கிறத சொல்றேன் உங்ககிட்ட. இங்க இருக்கா? பாட்டி நீ என்ன அவங்க ஏதோ படம் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க, நீ அவங்கள போய் பயமுறுத்திட்டு இருக்க. பாட்டி சும்மா இரு. ஆமா இவங்க ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்கம்மா, நான் இவங்கள விட்டு வந்துடுறேன். பாட்டி நீ சொன்ன வரைக்கும் போதும், நீ வா போலாம். ஐயோ நீ உண்மை தான் சொன்ன, வா போலாம். ஆமா ஆமா பா. தாய் சொல்ல வேண்டியது சொல்லி நீ வா. பத்திரமா வா. சுதானமா நல்லா சொன்ன போ. இங்கேயும் ஏதோ இருக்கிறதா சொல்லிட்டு போறாங்க. என்னாச்சு? ஏதோ கடிச்சது. இங்க வந்து யாரு கடிக்க போறா? இப்ப என்னாச்சு? ஏதோ சத்தம் கேக்குது, எனக்கு பயமா இருக்குடி. அங்கயா? என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. எல்லாத்துக்கும் பயமா. நீ ஹலோசினேட் பண்ணிக்காத. ஒருவேளை நமக்கு மட்டும் தான் கேட்டுச்சா? மேக்னா என்னாச்சு? ஹே என்னாச்சு மேக்னா? ஒன்றும் இல்லை. நான் தான் சொன்னேன்ல அங்கே ஏதோ இருக்குன்னு. அங்கே எதுவும் இல்லை. சரி குளிச்சது போதும், வாங்க போல. அவ சொன்னால அதே யோசனையில நீயும் பார்த்துருப்ப. கமான் கேர்ள்ஸ், அங்கே எதுவுமே இல்லை. ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய ஹாரர் ஃபிலிம்ஸ் பார்க்குறீங்கல்ல, அதோட தாக்கம் தான் இது. இவளா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாளா? என்ன யுவராஜ், சம்ரத்தா அலர்ன மாதிரி கேட்டுச்சு. அவளுக்கு என்ன, எப்ப பாரு எதனா பள்ளி கரப்பாம்பூச்சி பார்த்து பயந்துட்டே இருப்பா. அது பழகி போச்சு, நீ ரொம்ப சீரியஸ் எடுத்துக்காத, வேலையை பாரு. சோ உங்களுக்கு பயப்படுறதே வேலையா போச்சு. வா வாடி. பயந்தியோ? வா. ஐயோ நான் வரல. ஒண்ணும் இல்ல. எல்லாரும் வரல. நானு அஜய் எனக்கு இவ பயமா இருக்கு. பயந்துருக்கா. நான் வரல. எனக்கு விடுங்க. அங்கதான் நான் பார்த்தேன். என்ன இருக்கு? அஜய் அங்க போகாத ப்ளீஸ். இரு பயப்படாத. கொஞ்சம் அமைதியா இரு. அஜய் ப்ளீஸ் வேண்டாம், போகாத. இரு அமைதியா இரு. ஐயோ அதான் பார்க்கறேன்ல. அஜய் வேண்டாம், போகாத ப்ளீஸ். அஜய் ஹலோ, யாருங்க நீங்க? பயப்படாது பயப்படாது. அமைதியா இருடி. ஹலோ ஹலோ, யாருங்க நீங்க? ஏன் இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? என்ன வேணும்? உங்களை தாங்க. ஏன் இங்க வந்திருக்கீங்க? யாருங்க நீங்க? தம்பி அது என் தம்பி தான்ப்பா, மாயாண்டி. ஆள் தானா? நான் கூட காட்டுவாசி வந்துட்டேன். மாயாண்டியா? ஆமாப்பா, ஊருக்குள்ள சுத்திட்டு இருப்பான். ஜீவா, உன்னை பார்க்க ஒரு முக்கியமான ஆள் வந்திருக்கு. இது மறுபடியும் வந்துட்டாளா? இன்னைக்கு அவள ஏய், இப்போதைக்கு இங்க வந்த உங்க அப்பா கிட்ட நல்லா அடி அங்க வச்சுட்டு ஒளிஞ்சு நின்று வேடிக்கை பார்த்தல. சாரி, எங்க அப்பா அடிச்சதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிடுங்க. ஏய், மன்னிப்பு தேவையில்ல, ஒண்ணும் தேவையில்ல. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. சாரி. ஏய், எதுக்கு இன்னும் நிக்கிற? கிளம்பு. நான் தான் சாரி கேட்டுட்டேன்ல. இப்போ உனக்கு என்ன வேணும்? நீங்க வீடியோ எடுத்தீங்கல்ல, அது மட்டும் கொடுத்துருங்க. அடி பாவி, இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு,
அதுலயும் உனக்கு வீடியோ வேணுமா? இல்ல நீங்க போட்டோ எடுத்து கொடுத்தீங்களே அதை வச்சு நிறைய ஃபாலோவர்ஸ் வந்தாங்க. இந்த வீடியோ மட்டும் கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய ஃபாலோவர்ஸ் வரும். ஏய் கொஞ்சம் கூட பயமே இல்லையா உனக்கு? இந்த நேரத்தில் நீ பண்ண தனியா வந்திருக்க? மரியாதை இங்க கிளம்பு. இல்ல நீங்க அந்த வீடியோவை கொடுங்க, நான் அப்பதான் போவேன். ஏய் எல்லாம் மொத்தமா ஒரே ஃபைல்ல இருக்கு. இந்த நேரத்தில் எல்லாத்தையும் காப்பி பண்ண முடியாது. நான் அப்புறமா எடுத்து தரேன். நீ முதல்ல இங்க கிளம்பு. ப்ளீஸ் 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 இப்பவே கொடுத்துருங்களேன். ஏய் நான் தரேன் சொல்லிட்டேன்ல. சரி நீங்க இப்பவே காப்பி பண்ணி எடுத்துட்டு வாங்க. நான் எங்க வீட்டு கிணத்து மேட்டு கிட்ட காத்துட்டு இருக்கேன். என்னது உங்க வீட்டுக்கிட்டியா? உங்க அப்பா என்ன பார்த்தாரு வெட்டி கொன்னு போட்டுருவாரு. நான் தான் சொல்றேன்ல எங்க அப்பா தூங்கிடுவாரு. நீங்க வாங்க, நான் காத்துட்டு இருக்கேன். ஐயோ மரியாதையா இங்கிருந்து போயிடு. இல்ல நீங்க அந்த வீடியோவை கொண்டு வாங்க, நான் கிணத்து மேட்டு கிட்ட வெயிட் பண்றேன். 8 மணி மறந்துடாதீங்க. ஏய் சொன்னா கேட்க மாட்டேன். ஏய் கண்டிப்பா வந்துருங்க, நான் காத்துட்டு இருப்பேன். இவளோட பெரிய தொல்லையா போச்சு. அம்மா தாயே ஜக்கம்மா, இது என்னம்மா சோதனை? ஒவ்வொரு பௌர்ணமிக்கு ஏதாவது ஒரு சோதனை வருது தாயே. நேற்று வந்தான்ல அந்த அக்காவோட தம்பி, அவன் எப்படி பைத்தியமானா? அதான்டா தெரியல. மாயாண்டிக்கு இப்படிலாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஊருக்குள்ள ஒன்னொன்னும் ஒரு மாதிரியா இருக்கு. ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒரு கதை இருக்கும் போல இருக்கு. எல்லாம் சஸ்பென்ஸாவே இருக்கு. ஏன் இப்படி ஆனாரு, இவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும்டா. இவனை பத்தி அவங்க அக்கா கிட்ட கேட்டாலே தெரிஞ்சிடும்ல. ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏய் இவ்வளவு வேகமா எங்கடா ஓடிட்டு இருக்காங்க எல்லாரும்? தெரியலடா, யார்கிட்ட கேட்கலாம். அண்ணா எல்லாரும் எங்க அவசரமா போயிட்டு இருக்கீங்க? மூக்கம் ஒண்ணு சிவப்பி செத்து போயிட்டாப்பா. அந்த பொண்ணு? ஆமாப்பா, வீட்டுக்கிட்ட பாடியை வச்சிருக்காங்களாம். என்னடா இப்படி சொல்றாங்க? எப்படி அது? வா நம்ம சரி வா. ஐயோ ஐயா, ஐயோ 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 அம்மா, என் பொண்ணு போயிட்டாளே, என்னை விட்டு போயிட்டாளே. ஐயோ இந்த பொண்ணு அப்பா தாண்டா எழுதிட்டு இருக்காரு. ஆமாண்டா, எப்படி அது? அண்ணா என்னடா ஆச்சு? ஒன்றும் தெரியல தம்பி. மலங்காட்டு பக்கமாக செத்து கிடந்துருக்குறாங்க. ஆடு மேய்க்கிறவங்க பார்த்துட்டு வந்து ஊருக்குள்ள தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் தான்ப்பா ஊருக்காரன் பார்த்துட்டு போய் பாடி எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. எங்க எப்படின்னு நடந்துச்சு? கழுத்தை எடுத்து கொண்டதா சொல்றாங்க, குறவலை கடிச்சு கொண்டதா சொல்றாங்க. ஒன்றும் சரியா தகவல் தெரியல தம்பி. என்னடா அது? பெரிய ஷாக்கிங்கா இருக்குடா.
உங்க அப்பா எப்படி தவிக்க விட்டு போயிட்டியடா? அஜய், அன்னைக்கு ஷூட்டிங்ல வந்து நின்னுச்சே அந்த ஆமா. பொண்ணா? அந்த பொண்ணு தான், என்னாலே நம்ப முடியல. ஐயோ ஹேய் அஜய், நேத்து நைட்டு கூட ஜீவாவை பார்க்க அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்துச்சு. அந்த பொண்ணு ஏன்டா உன்னை பார்க்க வந்துச்சு? அந்த பொண்ணை வச்சு ஒரு வீடியோ எடுத்தேன், அதை அவ கேட்க வந்தான். அப்புறமா வான்னு நான் சொல்லி அனுப்புனேன். உனக்கு இது தேவையா? நான் என்ன தப்பு பண்ணேன்? இப்படி எல்லாரும் சேர்ந்து என்னையே கார்னர் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு அப்ப எப்பரா செத்தா? எனக்கு எப்படி தெரியும்? அஜய், அந்த பொண்ணு எப்படி செத்தாலாம்? காட்டு பக்கமா செத்து கிடந்ததா சொல்றாங்க. ஐயோ, யாரோ கழுத்தறுத்து கொண்டுட்டதா சொல்றாங்க. பேய் அடிச்சு கொண்டுட்டதாவும் சொல்றாங்க. இன்னும் என்னன்னு சரியா தெரியல. என்னடா சொல்ற? ஐயோ அஜய், என்ன பண்ண ரொம்ப நேரம் இங்க நின்று பேசணும்னு நினைக்கிறேன். ஊருக்காரங்க பார்த்து தப்பா நினைப்பாங்க. வாங்க போயிடலாம். சரி வாங்க போலாம். ஐயோ, என் பொண்ணு ஊருக்குள்ள நடந்து போனா எல்லாரு கண்ணும் அவன் மேலேயே இருக்குமே. இது அப்பட தவிக்க விட்டு போயிட்டியடா சிவப்பி. இப்படி அநியாயமா செத்து போயிட்டாங்க. அஜய், ஏண்டா பாதிக்கப்பட்டவங்க கூட வாடா, ஏன் செத்தாங்க எது செத்தாங்கன்னு தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்படி என்னடா ஊர் கட்டுப்பாடு? ஒண்ணுமே புரியலடா, வித்தியாசமான ஊரா இருக்கு. டேய், அவங்க சில சம்பிரதாயங்கள் நம்புறாங்கடா, அதில் நம்ம தலையிட்டு போயிடுது. என்ன நீ சும்மா இருக்க? நாமளாவது போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவோமா? போலீஸில் சொல்றது பெரிய விஷயம்டா. இது வரைக்கும் ஊருக்குள்ள போலீஸ் வந்ததே கிடையாது. அதான் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். என்ன ஜெய் சொல்ற? அதுக்காக இதை அப்படியே விட்டுற சொல்றியா? இல்லை இல்லை, இதெல்லாம் அப்படியே விட்டுற முடியாது. கண்டிப்பாக ஏதாவது பண்ணியே ஆகணும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வெளியூர் சாமியை கூப்பிட்டு நம்ம குறுக்கேட்டப்பவே சொன்னாரு, வெளியூர்காரங்க நடமாட்டம் அதிகமாகி போச்சு, ஊருக்கு தீட்டுப்பட்டு போச்சு, அதனால அம்மன் கோபமா இருக்கு, அதனாலதான் வயசு பொண்ணுங்களா செத்துக்கிட்டு அவரு சொன்னாரு. நம்ம ஊருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு, அதை எல்லாரும் மதிச்சு நடக்கிறீங்களா இல்லையாப்பா? சொல்லுங்க. கட்டுப்பாடை மதிச்சு நீங்க நடக்கலைன்னா ஊருக்கு கேடுகாலம் ஆரம்பிச்சிரும். அப்புறம் இந்த மாதிரி துயர சம்பவம் ஒவ்வொன்னா நடக்க ஆரம்பிச்சிரும். இவங்க என்னடி நம்ம வந்ததுனால தான் அதெல்லாம் நடக்குது, நம்ம மேல பழி போடுறாங்க. விட்டா நம்ம தான் கொன்னோன்னு சொல்லிடுவாங்க போல இருக்கு. ஆத்தா கோவத்தோட உச்சியில இருக்கிறாப்பா. அவன் கோவத்தை தணிக்கணும்னா அன்னைக்கு கூப்பிட்ட பூசாரி வச்சு வர பௌர்ணமி அன்னைக்கு ஒரு பூஜையை போட்டுணும்பா. அப்போதான் எல்லாம் சரியாகும். யாருங்க ஊர் பெரிய மனுஷன்? நான் தான் சார். சொல்லுங்க. ஏங்க, ஊருக்குள்ள ஒரு வயசு பொண்ணு செத்து இருக்கு, போலீஸுக்கெல்லாம் தகவல் சொல்ல மாட்டீங்களா? எங்க ஊருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குங்க. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனதில்லை, நாங்களே பேசி முடிச்சுக்குவோம். செத்து போனது யாரும் வயசானவங்க இல்ல, ஒரு வயசு பொண்ணு செத்து இருக்கு, அதுவும் கழுத்தறுத்து கொலை பண்ணியிருக்காங்க. அதை எப்படி உங்களுக்குள்ளேயே பேசி முடிக்கலான்னு பாக்குறீங்க? அது யாரோ கொலை பண்ணதுக்கு தானே சமம். அப்ப அந்த கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்க மாட்டீங்களா? பரவாயில்ல மச்சி, இவர் கரெக்டாக பாயிண்டோட தான் பேசுறாரு. ஆமாடா, ஊருக்கு தீட்டுப்பட்டு போச்சு, அதனால அப்படி ஆயிடுச்சு. சாமி கோவத்துல இருக்கு, அதனால தீய சக்தி ஏதோ பண்ணிடுச்சு சார். நீங்க எல்லாம் எந்த காலத்துல இருக்கீங்க? இன்னும் சாமி குத்தம் தெய்வ குத்தம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு கொலை நடந்ததுக்கும் சாமி குத்தத்துக்கும் வித்தியாசம் தெரியாது உங்களுக்கு? செத்து போனது இந்த ஒரு பொண்ணு மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி 2-3 பொண்ணுங்க இறந்துருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. எதுக்கு எடுத்தாலும் சாமி குத்தம், ஊர் கட்டுப்பாடுன்னு சொல்றீங்க. இப்படியே போச்சுன்னு வைங்க, நாளைக்கு ஒரு வயசு பொண்ணு கூட உங்க ஊருக்குள்ள இருக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் ஊருக்குள்ள எது நடந்தாலும் போலீஸுக்கு தெரிவிக்காம இருந்தீங்கன்னா மொத்த ஊரையும் தூக்கி உள்ள வைக்க வேண்டியது வரும். பார்த்துக்கோங்க. சரியா சொல்லியிருக்காருடா.
போலீஸுக்கு எப்படியா தகவல் போச்சு? உங்ககிட்ட விசாரிக்கணும், வாங்க. புரியலையே. நம்மளே தான் கூப்பிடுறாரு. நீங்க 4 பேர் போய் என்ன சொல்றான்னு கேட்டு வாங்க. பார்ப்போம். சரி வா போலாம். ஏய் மேக்னா, பேசாம இங்க நடக்கிறதெல்லாம் அந்த போலீஸ்கார்ட்ட சொல்லிடலாமா? இருடி, முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். நீங்களாம் யாரு? இந்த ஊர் தான் சார். இது என் கசன் பிரதர் ஊர். சென்னை தான் எனக்கு சொந்த ஊர். இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸு. ஒரு ஷார்ட் ஃபிலிம் சம்பந்தமாக இங்கே வந்திருக்கோம் சார். ஓ அப்படியா? இந்த ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும் சார். வயசு பொண்ணுங்க ஒவ்வொன்றா கழுத்து அறுபட்டு செத்துருக்காங்க சார். இது வரைக்கும் 3 பொண்ணுங்க செத்துருக்காங்க. என்ன ரீசன் தெரியுமா? ஊருக்காரங்கெல்லாம் கொல்லி வைப்பு சாஸ் தான் கழுத்தை கடிச்சு கொண்டதா சொல்றாங்க. சாமிக்கு பூஜை பண்ணா எல்லாம் சரியாயிடும்னு சொல்றாங்க. அவங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறீங்களா? சார் எனக்கும் அதுல உடன்பாடு. ஆனா ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தெரியுது. கரெக்ட். நீங்க தான் சூழ்நிலையை சரியா புரிஞ்சிருக்கீங்க. ஊர்க்காரங்களுக்கு இதை எப்படி எடுத்து சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. நீங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா இதோட உண்மை நிலவரம் என்னன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். என்னன்னு சொல்லுங்க சார். நாங்க என்ன பண்ணணும்? அதாவது நிச்சயமா சார். கண்டிப்பா சார். சரி, நீங்களாம் போகலாம். ஓகே ஓகே. என்ன தம்பி அப்படியே ஜாலியா இந்த பக்கம் கிளம்பிட்டீங்க? சும்மா அப்படியே வந்தேனே, அடுத்த ஷூட்டிங் லொகேஷன் பார்க்கணும்ல. ஓஹோ. ஆமா, போலீஸ்காரங்க சிவப்பி செத்த விஷயமா உங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் கூப்பிட்டு ஏதோ விசாரிச்சிருப்பாங்க போல் இருக்க. ஆமாண்ணே, ஊருக்குள்ள தொடர்ந்து வயசு பொண்ணுங்களாம் அடுத்தடுத்து செத்துட்டு இருக்காங்கல்ல, ஒரே மர்மமா இருக்குண்ணே. ஆமா தம்பி, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மாயாண்டியோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். ஓ, அவன் இந்த தோப்புல தான்ப்பா இருக்கான். ஓஹோ. அவங்ககிட்ட போய் நைஸா பேசி பார்த்தீங்கன்னா இதை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் தம்பி, இதை நான் தான் சொன்னேன்னு வெளியில எங்கேயும் சொல்லிடாதப்பா. அதெல்லாம் சொல்ல மாட்டேனே, பாத்துக்கப்பா. சரி போ தம்பி, நான் கிளம்புறேன்ப்பா. சரிண்ணே சரிண்ணே. அப்ப அவரை பார்த்தா ஏன்னா உண்மை தெரிய வரும், நம்ம அஜய் கிட்ட போய் சொல்லலாம். அண்ணா வா அஜய். முத்துப்பாண்டியண்ணா வா. எப்படி இருக்கீங்க? வாங்க வாங்க. நல்லா இருக்கே அஜய்? நல்லா இருக்கேண்ணே. நீங்க எப்படி இருக்கீங்க? என்னப்பா படிப்பு நல்லா போயிட்டு இருக்கா? நல்லா போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்க. உட்காருங்க உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. உட்காரு. டேய் உட்காரு உட்காரு. அம்மா. தம்பியோட ஃப்ரெண்டெல்லாம் வந்திருக்காங்க, போய் காப்பி தண்ணி போட்டு வாமா. அதெல்லாம் வேணாம், நான் இருக்கட்டும்ண்ணா. நீங்க போட்டு எடுத்துட்டு வாங்கம்மா, போங்க. அண்ணா பார்த்து ரொம்ப நாளாச்சு. எப்படி இருக்கீங்கண்ணா? ஏதோ இருக்கேன்ப்பா. நாங்கள் எல்லாரும் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறக்காக இங்கே வந்துருக்கோண்ணா. கேள்விப்பட்டேன் தம்பி, இந்த இடம் நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எதாவது வேணா எடுத்துக்கிறேன். சரி அண்ணா, நாங்கள் வந்து இவ்வளோ நாளாச்சு ஊருக்குள்ள உங்களை பார்க்கவே முடியலையே. எங்கப்பா தோட்டம் தருவோன்னு இங்கே வேலை செய்ய சரியா இருக்கு, எங்கேருந்து ஊருக்குள்ளலாம் வருது? என்னண்ணே ஆளே ஒரு மாதிரி டல் ஆயிட்டீங்க. நீங்கள் மாயாண்டி என்ன, பால் பாண்டி என்ன ஊருக்குள்ள எல்லாரும் கெத்தா தெரிஞ்சிட்டு இருந்தீங்க. இப்போ மாயாண்டி என்ன பைத்தியமா சுத்துறாரு. நீங்கள் உடஞ்சி போய் உட்காந்துருக்கீங்க. உங்கள் கூட இருந்த இன்னும் 2 பேர் செத்து போயிருக்காங்க. ஆமாம் தம்பி, அவங்க 3 பேர் இல்லாமல் கையே உடஞ்ச மாதிரி ஆச்சுப்பா. வாழ்க்கையே வெறுத்து போச்சு தம்பி. என்ன தானே நடந்துச்சு? எங்கே தம்பி, இந்த கொரோனா 2 வருஷமாக வந்து மனுஷங்களை ஆட்டி படைச்சிருச்சே. வேலையும் ஒன்றும் உருப்படியாக இல்லை, கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அது கூட கூலியை ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்க தம்பி. சிவா மாயாண்டி எல்லாம் சரியான கரும்பான மாயாண்டி. கை காலெல்லாம் ஒரு வலி, உடம்பெல்லாம் விளவெடுத்து போச்சு. என்னப்பா உட்காந்துட்டீங்க? வாங்கண்ணே. வாங்கண்ணே. சும்மா இப்பதானே வேலையை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலான்னு உட்காந்துருக்கோம். ஏப்பா இந்த வேலையை 4 நாளாக செஞ்சுட்டு இருக்கீங்க, இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை. நான் மிஷினை விட்டேன்னா 2 மணி நேரத்தில் அடிச்சு தள்ளிடுவேன். நீங்க என்னமோ சொல்றீங்கண்ணே. இந்த வேலையை ரொம்ப அதிகம் தானே. பாருங்கண்ணே எவ்வளவு வேலை பார்த்துருக்கோம். பாருங்க பாறையெல்லாம் வெட்டி எடுத்திருக்கோம். ஒரு 2 நாள் டைம் கொடுங்கண்ணே. எப்படியாவது வேலை முடியாதுப்பா. இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் பார்ப்பேன். நீங்க வேலையை முடிக்கலன்னா அவ்வளோதான்.
நீங்க கிளம்பிக்கோங்க, நான் மிஷினை வச்சு செஞ்சுக்கிறேன். சொல்றது கேளுங்க சொல்லுங்க. இல்லண்ணே அதெல்லாம் முடியாதுப்பா, முடியாதுப்பா. என்ன வேணா பண்ணிக்கோங்க. குழப்பே போச்சு. திடீர்னு வந்து இதோட வேலையை நிறுத்திக்கோ, மிஷினை வச்சு பார்த்துக்கன்னு சொல்றாரு. மிஷினுக்கு இருக்கிற மரியாதை கூட மனுஷனுக்கு இல்லாம போச்சு இல்ல? அப்படி என்னத்தை கேட்டோம்? செஞ்ச வேலைக்கு கூலியத்தானே கேட்டோம். அதுக்கு அவ்வளோ அவமானப்படுத்தி பேசுறான். அவ்வளவு கேவலமா போச்சு இல்லை நம்ம நிலைமை. என் புள்ள ரொம்ப நாளா வயிற்றுல துடிச்சிட்டு இருக்கா. ஆஸ்பத்திரி கூட்டு போகணும், கையில காசு இல்லை. அவ வழியில துடிக்கிறத பாக்குறப்போ என் மனசு எவ்வளவு வேதனைப்படுது தெரியுமா? செஞ்ச வேலைக்கு கூலி இல்ல, மனுஷனுக்கு மதிப்பு இல்ல. வாழ வழி தெரியாம வக்கத்து போய் உக்காந்துக்கிட்டு இருக்கீங்களா? கஷ்டம் தீருமா, கவலை போகுமான்னு கலங்கி போய் உக்காந்துக்கிட்டு இருக்கீங்களா? தங்கம் வைரம் பவளன்னு அம்மன் கழுத்துல இருந்த நகையெல்லாம் மண்ணோட மண்ணா புதைஞ்சிருக்கு. தீரா பசியோட இருக்கா மகாபலி, அவன் மனச குளிர வைக்கணும். அதை செஞ்சா அந்த ஆத்தாவுடைய புதையல் நம்ம கையில. நம்பிக்கை இருக்கவங்க ஏன் கூட வாங்க, உங்களுக்கு நல்ல வழி நான் காட்டுறேன். நல்லதே நடக்கட்டும். மகாபலி என்னென்னமோ சொல்லிட்டு போறாரு. மகாபலி என்ன மாயாண்டி, சாமியார் அசரீரி மாதிரி வந்தாரு, என்னென்னமோ சொல்லிட்டு போறாரு. மாயாண்டி பேசாம அந்த சாமியார் சொன்ன மாதிரி அவர் பின்னாடி போனதாவது நமக்கு ஏதாவது வாழ்க்கைக்கு வழி கிடைக்குதான் பார்ப்போம். மாயாண்டி அண்ணே என்னன்னு சொல்றேன், உழைக்கிற காசே கையில நிக்க மாட்டேங்குது. அவன் ஏதோ பைத்தியக்காரன் சொன்னான்ட்டு என்ன மாயாண்டி, உழைச்சு தானே பிழைக்கணும். ஆமா, இப்படியே நம்ம காலம் ஃபுல்லா புலம்பிக்கிட்டே இருந்து அவரை சாக வேண்டியதுதான். என்னமோ மாயாண்டி, நீ என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? ஏன்னா உங்களை சுத்தி மட்டும் இப்படியே நடக்குது? என்னத்த சொல்றது, எல்லாம் அந்த பால் பாண்டியால வந்த வேணா. பால் பாண்டியாலையா? ஆமாப்பா. அவன் என்ன பண்ணா? எல்லாம் அந்த பாலா போன காதல் தான் தம்பி. ஏத்து ஜாதி பொண்ணு காதலிச்சான், எவ்வளவு சொல்லியும் கேட்கல. எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றது? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? உனக்கே தெரியும்ல. யோசிக்காதப்பா, வேலை முடிய கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்போ உனக்கு எப்ப முடியுமோ அப்போ சொல்லிருக்கலாம்ல, நான் வந்திருப்பல்ல. என் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு, உனக்காக தான் லேட் ஆச்சு. எதுக்கு? இதுக்குதான். என் பிறந்த நாளுக்கா? ஆமா. வஞ்சிக்கொடி என்ன எனக்கு கிஃப்ட் இல்லையா? போடா, நான் பார்க்க வந்ததே பெரிய விஷயம். விஷயம் பொண்ணோட சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சு 2 பேத்தையும் மலைக்காடு பக்கம் வச்சு அடிச்சே கொண்டாங்க தம்பி. என்னது, லவ் பண்ணதுக்கு அடிச்சு கொண்டாங்களா? என்னண்ணே அதுக்குள்ள இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? ஆமாப்பா, அவன் செத்து போனதுக்கு அப்புறம் மாயாண்டி பைத்தியமாவே ஆயிட்டான். ஐயோ வாங்க எல்லாரும் வாங்க, ஐயோ எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. அங்க மலைக்காட்டு பக்கம் வண்டிக்கொடியும் பால் பாண்டியும் வண்டிக்கொடி ஆளு கொண்டு போட்டிருக்காங்க. போய் பாக்குறப்போ 2 பேர்த்தோட பாடி கிடைக்கவே இல்லப்பா. அதுக்கப்புறம் மாயாண்டி ஊருக்குள்ள வரதே இல்லை. மலைக்காட்டு பக்கம் இருக்கான்னு கேள்விப்பட்டு நான் அவனை தேடி போனேன். மாயாண்டி, 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 உன்னை எங்கெல்லாம் தெரியுது? வாடா வீட்டுக்கு போலாம். ஏன்டா இங்க வந்து உட்காந்துருக்க? வாடா வீட்டுக்கு போலாம், வாடா. மாயாண்டி, 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 நான் சொல்றத கேளுடா மாயாண்டி. அதுக்கப்புறம் மலைக்காட்டு பக்கமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். எப்பயாவது ஊருக்குள்ள வருவான். செத்ததுக்கு அப்புறமும் அவங்க 2 பேர்த்தையும் நிம்மதியா இருக்க விடல. ஊருக்குள்ள அவங்க 2 பேர்த்தோட ஆவிதான் வந்து அடிக்கிறதா எல்லாரும் பேசிக்கிறான். ஆவியா? ஆனா எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்கப்பா. ஊருக்குள்ள நடக்கிற விஷயம் எதுவும் சரியில்லை தம்பி. நீங்க வேற வயசு பசங்களா இருக்கீங்க, எல்லாரும் கொஞ்சம் பார்த்து இருந்துருங்க தம்பி. இந்த சின்னோண்டு ஊருக்குள்ள எவ்வளவு பெரிய கதை இருக்கா? முத்துப்பாண்டியனை சொல்றதை வச்சு பார்த்தா யாரோ ஒரு சாமியார் ஊருக்குள்ள வந்திருக்காரு, ஆசை வார்த்தை சொல்லியிருக்காரு. அதனால 2 பேரும் போய் சாமியாரை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னடாச்சுன்னு தெரியல. அதுல ஒருத்தர் செத்து போயிட்டாரு, இன்னொருத்தர் பைத்தியம் ஆயிட்டாரு. அப்படி என்னதான் சாமியார் சொல்லியிருப்பாரு? அதை தான் நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் என்ன ஸ்டெப் எடுக்க போறோம்னு யோசிக்க முடியும். அஜய், கொலை சம்பந்தமா கண்டுபிடிக்க சொன்னா நீ ஏதோ சாமியாரு பைத்தியம் ஏதோ சம்பந்தமே இல்லாம சொல்லிட்டு இருக்க. அதானே அஜய், இப்ப நடந்த கொலைக்கும் இந்த பைத்தியத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சாமியார் ஊருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் கண்டினியூஸா மர்டர்லாம் நடந்திருக்கு. இப்ப நாம என்ன பண்றது? மாயாண்டிய ட்ரீட்மெண்ட் அனுப்பி அவர் குணமானாதான்
எல்லா உண்மையும் தெரிய வரும். ஆனா அவருக்கு இப்ப எங்க வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது? யார் அவரை பார்த்துப்பா? இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் அஜய்? ஆமா அஜய், அவ சொல்றதும் கரெக்ட் தானே. அதான் மாயனோட அக்கா தங்கம் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட பேசி முதல்ல அவரை ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்புவோம். அவங்களே இருந்து பார்த்துக்க சொல்லுவோம். ஆமாண்டா, சூப்பர் ஐடியா மச்சி. அப்படியே பண்ணுவோம். ஆமா அங்கிள், அவங்க அக்கா தான் கூட வராங்க. அவர் ஏதாவது பேச ஆரம்பிச்சாருன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. கொஞ்சம் பார்த்துங்க அங்கிள். தேங்க்ஸ். என்ன மச்சா சொல்றாரு? வர சொல்லிட்டாரு மச்சி. அவர்கிட்டையும் கிளியராக சொல்லிட்டேன். ஆயிட்டு ஏதாவது பேசினாருன்னா நமக்கு ஒன்றும் இன்ஃபார்ம் பண்ணிடுவார். நீ அக்கா கிட்ட பேசிட்டல? நானும் அந்த அக்காட்ட பேசிட்டேன். அந்த அக்காவும் கூட இருந்து பார்த்துக்கிறதா சொல்லிட்டாங்க. எஸ்ஐ சார்கிட்டையும் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடலாம். இதோ முத்துமாண்டி என்ன வராரு? நான் அஜய், வாங்கண்ணே. எல்லாரும் இங்கே வெளியே கிளம்பிட்டீங்க போல. ஆமாண்ணே. அப்புறம் தங்கம்மக்கா சொன்னாங்க மாயண்டை ஏதோ ஆஸ்பத்திரியில் சேர்க்க போறீங்களாமே. ரொம்ப நல்ல விஷயம்ப்பா. ஆமாண்ணே, என் ஃப்ரெண்டோட அங்கிளோட ஹாஸ்பிட்டல் தான். அப்படியா? அவர்கிட்டையும் பேசிட்டோம். ரொம்ப சந்தோஷம் தம்பி. அப்புறம் அன்னைக்கு ஒரு சாமியாரை பற்றி உங்கள்கிட்ட சொன்னேன்ல? ஆமாண்ணே. அவரை பக்கத்து ஊரில் எங்கேயோ பார்த்ததா ஒருத்தர் சொன்னார்ப்பா. நாம் அவரை போய் பார்த்தோம்னா ஏதாவது விஷயம் தெரிய வரும்பா. சரிண்ணே, என்னைக்குன்னு சொல்லுங்க, நம்ம போய் பார்த்தோம். சரிப்பா. சரிண்ணா. சரி சரிண்ணே, பார்த்து போயிட்டோம். மச்சி, இவர் சொன்ன அந்த சாமியாரை போய் பார்த்துடலாமா? கண்டிப்பாக பார்த்துலாம்டா. நம்மக்கிட்ட ஏதாவது பேசுவார்? பேசி பார்ப்போம்டா. ஜன்னல் பக்கம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. யாரா இருக்கும்? முதல்ல எல்லார்கிட்டயும் சொல்லணும். மெக்னா, என் தம்பி மட்டும் குணமாய் நல்லபடியா வந்தா எனக்கு அது போதும்பா. அக்கா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அங்கே போய் சேர்ந்தவுடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி, மற்றதெல்லாம் நான் பேசிட்டேன். என்ன ஜெய், மாயாண்டி இன்னைக்கு அட்மிட் பண்ணிடலாம்? ஆமாம் சார், ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார். நீங்களும் கூட போகிறீங்களா இல்லை அவங்க போயிடுவாங்களா? இல்லை சார், பஸ் ஏற்றி விட்டால் அவங்களே போய்க்கிறேன்னு சொல்லிட்டாங்க சார். ஓ, என்னம்மா ஜாக்கிரதை கூட்டு போயிடுவீங்களா? என் அக்கா ஒருத்தி அங்கே இருக்கா, அவளை பார்த்து நான் கூட்டு போயிடுவையா? ஓ, இவங்க கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணால் போதும், மீதி எல்லாம் அங்கே இருக்கிறவங்க பார்த்துப்பாங்க சார். சரி, நீங்கள் இங்கே போங்கம்மா. அங்கே உள்ள பிசி ஒருத்தரை வந்து உங்களை பார்க்க சொல்கிறேன். மாயாண்டி, மாயாண்டி, மாயாண்டி எப்படா இருக்க? அக்கா, எந்த ஒரு ஆஸ்பத்திரிக்கா கூட்டு போறீங்க? அஜய் ஃப்ரெண்டோட மாமா ஆஸ்பத்திரி அங்க இருக்கான்ப்பா, கோயம்புத்தூர்ல. நான் அங்க கூட்டு போறேன்ப்பா. அஜய், டாக்டர்கிட்ட பேசி கீசி எப்படியாவது மாயாண்டி நல்லபடியா குணப்படுத்தி சொல்லுங்கப்பா. சரிண்ணே. உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுரா? மாயாண்டி சீக்கிரமா குணமாய் வந்துடுறா. ஊருக்குள்ள திரும்ப கம்பீரமா சுத்தனடா. நாம நீ இல்லாம எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலடா. நல்லபடியா வந்துடுறா. தம்பி பார்த்து கூட்டு போயிட்டு வாங்க தம்பி. சரிம்மா, எதுவாக இருந்தாலும் அந்த பிசி கிட்ட சொல்லுங்க. அவர் உங்களுக்கு ஏதாவது வேணா ஹெல்ப் பண்ணுவார். இவ்வளவு தூரம் ஏற்பாடு பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. ஜாக்கிரதையா கூட்டு போங்க. சரிங்கய்யா, நாங்க போயிட்டு வரோம். வா மாயாண்டி.
வா. ஏய், என்னடி ஒரு மாதிரி பாக்குற? இல்ல, உன்னை பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி இருக்கே. ஏய், ஏன்டி ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க? இவதான் எல்லாத்துக்கும் பயப்படுவா. இவன் நம்மள பயமுறுத்திட்டாளே. இவ கொஞ்சம் டேஞ்சரான பொண்ணுதான். என்னடா டேய், ஏதோ ஒரு கும்முன்னு வாசனை வருதேடா. என்னடா வாசனை? ஒரு மாதிரி ரொம்ப சைலண்டா இருக்குல்ல. பொம்பளை வாசனைடா. சைடிஸ் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, சைடிஸ் வந்துருச்சு பாடுறா. எங்கடா? என்னடா சொல்ற? பாருடா. அம்மா, இங்கெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆமா, ஸ்ட்ரைட்டா போனா இன்னும் நல்லா இருக்கும். அங்க பாரு. ஆமாடா, நிஜமாவே சூப்பர் ஃபீல்டா. உங்களுக்கு பயம் இல்லைன்னா போலாம். பயமா எனக்கா? வாங்க சகோ, சரியான இடத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஆனா நாங்களாம் இருப்போம்னு எதிர்பார்க்கல. என்ன சகோ, ஷேர் பண்ணிக்கலாமா? சொல்லுமா, என்னடா சொன்னீங்க? பாடுறா. ஏய், என்ன சொல்ற? எங்கேயும் வர முடியாது. முரண்டு பிடிச்சினா உனக்கு தான் பிரச்சனை. பேசாம நாங்க சொல்றதை கேளு, ஜாலியா இருக்கலாம். நாங்க 3 பேர் இருக்கோம், தப்பிக்க முடியுமா? 4 பேர்ரா. யாரா நீ? அதே தாண்டா நானும் கேக்குறேன். யாரா நீங்க? டேய், அட்ரா அவன. இங்க என்ன பண்றீங்க? லொகேஷன் பார்க்க வந்தேன் சார். தனியா எதுக்கு வந்தீங்க? இல்ல சார், அவங்க வேற லொகேஷன் பார்க்க போனாங்க சார். இந்த மாதிரி சேஃப் இல்லாத இடத்துக்குலாம் நீங்க வரலாமா? உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? எனக்கு எதுவும் இல்ல சார். ஆனா யுவராஜ். யுவராஜ் என்னாச்சு யுவராஜ்? இல்ல சார், உங்களுக்கு தான் அடிபட்டிருக்கா? பரவாயில்ல சார். என்ன யுவராஜ்? சரி, முதல்ல இங்க இருக்க வேணாம், வாங்க போலாம். இல்ல சார், அது வந்து- வாங்க வாங்க முதல்ல போலாம். யாரு? யாருக்கிட்ட? அதெல்லாம் எவ்வளவு பேர் தைரியசாலி? பாடி எல்லாம் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறம் தான் கிடைக்கும். எல்லாம் வழி விடுங்க. போஸ்ட்மார்ட்டம்ல சடன்லி கார்டியாக் அரெஸ்ட்னு தான் சொல்லுது. ஆனா அவன் கண்ணுல ஏதோ பயம் தெரிஞ்சதா ரிப்போர்ட்ல சொல்லியிருக்கு.
அவன் சாகுறதுக்கு முன்னாடி எதையோ பார்த்து பயந்துருக்கான், அதுலயே செத்துருக்கான். அதுக்கு முந்தின நாள் கூட எங்ககிட்ட நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு. ஆமா, நல்லா தான் இருந்தார். ஏன் அஜய், அவனுக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அட்டாக் ஏதாவது வந்திருக்காமா? இல்ல சார், ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறவர். வரிசையா மாயாண்டியோட ஃப்ரெண்ட்ஸ் தான் செத்துக்கிட்டே வர்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் வயசு பொண்ணுங்க செத்துக்கிட்டே வர்றதா எனக்கு தகவல் வந்திருக்கு. இது ரெண்டுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. சார், அதாவது இந்த ஊருக்குள்ள மொத்தம் 4 தெரு இருக்கு சார். ஒவ்வொரு தெருலையும் ஒரு சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணிடலாம் சார். அந்தந்த தெருவில் இருக்கிற வயசு பொண்ணுங்க வீட்டில் என்ன நடக்குதுன்றது நாம கண்காணிச்சிடலாம். இது ஒரு நல்ல யோசனையா இருக்கு. ஆனா இந்த ஊர்ல போய் சிசிடிவி கேமராலாம் கிடைக்குமா? சார், நாங்கள் ப்ராஜெக்ட் விஷயமா கோப்ரா டைப் கேமரா எடுத்து வருவோம் சார். அதை வேணா இந்த ஊர் தெருக்குள்ள அங்கங்கே மாட்டி யூஸ் பண்ணிக்கலாமா சார்? ஆமா சார், இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி நம்ம கிட்ட இருக்க கேமராஸை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அது சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணி வீட்ல இருந்து என்ன நடக்குதுங்கறத மானிட்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா சார்? இன்னைக்கு ஈவினிங்கே கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. டீப்பா வாட்ச் பண்ணுங்க. ஓகே சார். சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகேவா? ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணோம். கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. யாருக்கு எதாவது ஆயிடாம பாருங்க. ஓகே, பை. ஓ, 5 கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? ஆமா, 5மே மானிட்டர் ஆயிருக்கு பாரு. ஓ, சோ ஊருக்குள்ள இருக்க எல்லா ஸ்ட்ரீட்லயும் கேமரா வச்சாச்சு. ஆமாப்பா. அப்போ ஊருக்குள்ள என்ன நடந்தாலும் நம்ம இங்க இருந்தே பார்க்கலாம் இல்லையா? ஷோர். ஓகே, இன்ஸ்பெக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே. என்னடி ரொம்ப டீப் திங்கிங்கா இருக்கு? ஆமாடி, நம்ம எடுத்த கண்டென்ட்டை விட இந்த ஊர்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாமே பயங்கர சஸ்பென்ஸாவும் த்ரில்லிங்காவும் இருக்குல்ல. இத வச்சு ஒரு ஹாரர் ஸ்டோரி பண்ணோம்னா நிஜமாவே செம்மையா இருக்கும். அந்த கதைலாம் இருக்கட்டும், உன் கதை என்னாச்சு? நீ எதை சொல்ற? நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வரப்போ நீ என்கிட்ட என்ன சொன்ன? அஜய் நீ லவ் பண்ற விஷயத்த இந்த ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்துட்டு போறதுக்குள்ள கன்ஃபார்ம் பண்ணிடுறேன்னு சொன்னல, அந்த விஷயம் என்னடி ஆச்சு? எங்கடி, அவன் இந்த விஷயத்த பத்தி பேசினாலே நைஸா எஸ்கேப் ஆயிடுறான். சரியா ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறான். அதுக்காக அப்படியே விட்டுருவியா? 3 வருஷமா நீ அவனை எவ்வளவு லவ் பண்ணிட்டு இருக்க? எப்படியாவது பேசி அதை கன்வே பண்ணிடுறீ? பாத்துடி, ஏற்கனவே இங்க ஒரு பொண்ணு கூட அவன் பேசிட்டு இருக்கான். அப்புறம் அந்த பக்கம் சாஞ்சிட போறான். அவன் பர்த்டே வருதுல்ல, அப்போ இந்த விஷயத்தை எப்படியாவது பேசி கன்ஃபார்ம் பண்ற வழியை பாரு. இல்லடி, இப்ப இங்க இருக்க சிச்சுவேஷன்ல இத பத்தி பேசினா சரியா இருக்காதுடி. இந்த சிச்சுவேஷன்லாம் இருக்கட்டும், இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ். எப்படியாவது உன் லவ் சொல்லி ஓகே பண்ணிடு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஏய், கண்ணெல்லாம் பொத்தி எங்கடா கூட்டு போறீங்க? கொஞ்சம் பொறுமச்சி, பார்க்க தானே போறேன். அப்படி என்னடா சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்க? இரு. ஹேய், எல்லாம் உனதான் மச்சி. இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணீங்க. தேங்க்ஸ் மச்சி. நீ கூட என்கிட்ட சொல்லுங்க. ஹேப்பி பர்த்டேடா. அதான் சர்ப்ரைஸ். கேக் கட் பண்றேன். பர்த்டேவை செலிப்ரேட் பண்றோம். பண்ணிடலாம் மச்சி. என்ன ராஜ்? கேக் கட் பண்றோம், என்ஜாய் பண்றோம். சரிப்பா, இப்ப கேக் கட் பண்ணலாமா? முக்கியமான ஒரு ஆள் வர வேண்டியிருக்கு. அவர் வந்தது கட் பண்ணிடலாம். யாரு யாரு யார் அந்த முக்கியமான ஆளு? ஊருக்கு போயிட்டாரு. வேற யாரு உனக்கு முக்கியமான ஆளு? ஓ, உள்ளூர் காதலியா? அப்போ சாருக்கு 2 ஹீரோயினா? ஓ, அப்போ மேம் வந்ததுக்கு அப்புறம் தான் கேக் கட் பண்ணுவேன். அது வரைக்கும் நாங்க சும்மா வெயிட் பண்ணிருக்கணுமா? சொல்லிருக்கேன், வந்துருவாங்க. மச்சி வந்துட்டாங்கடா. ஹாய்டே, வாங்க மேடம். நீங்க வரதுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓ சாரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சா? இல்ல, இப்பதான். சரி, இப்போ கேக் கட் பண்ணலாமா? பண்ணிடலாம். அஜய், தேங்க் யூ. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. Happy birthday to you. Happy birthday to you.
மச்சி என்ஜாய் வருதுடா. ஹாப்பி பர்த்டே. இந்த பூங்குடி ஹாப்பி பர்த்டே அஜய். தேங்க்யூ. என்ன பர்த்டே பாய், ரொம்ப ஹாப்பியா இருக்க போல. ஆமா, உண்மையிலேயே இந்த பர்த்டே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர்ல எனக்கு பிடிச்சவங்களோட செலிப்ரேட் பண்றது ரொம்ப சந்தோஷம்தான். ரொம்ப பிடிச்சவங்க. உண்மையிலேயே மேக்னா உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கா. நீங்க 2 பேரும் செம்ம பேர். பூங்குடி, சின்ன வயசுல இருந்து நீன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னோட போல்ட்னஸ், உன்னோட பாசிட்டிவ் திங்கிங் எல்லாமே பிடிக்கும். உன் லைஃப்ல ஒரு சந்தோஷம் இல்லாம என்னால எதையுமே யோசிக்க முடியல பூங்குடி. நீ என்ன ஐடியால இருக்க? மேக்னா உன் மேல ரொம்ப பொசசிவா இருக்கா. நீங்க 2 பேரும் ஒரே ப்ரொஃபஷன்ல இருக்கீங்க. ஸோ நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நீங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாதான் லைஃப் சந்தோஷமா இருக்கும். பூங்குடி, நீ என்ன ஐடியால இருக்கிறங்கிறத வச்சு தான் நான் ஒரு முடிவு எடுக்க முடியும். ஸோ அது வரைக்கும் என்னால் எதுவும் சொல்ல முடியாது. அஜய், மேக்னா தான் உனக்கு ஏத்த பொண்ணு. நீ அவ கூட லைஃபை ஸ்டார்ட் பண்ணு. என்ன நினைச்சு எதுவும் வரி பண்ணிக்காத. இல்ல பூங்குடி, நான் என்ன சொல்ல இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்க. நான் வரேன். பூங்குடி, நான் வேணா துணைக்கு வரட்டுமா? இல்ல, பழகின ஊரு தானே, நான் பாத்துக்கிறேன். வரேன். யார் இது? பூங்குடி மாதிரி இருக்கு. இந்த நேரத்தில் என்ன தனியா போறாங்க? என்ன அஜய், உன்னோட எக்ஸ் போயிட்டாங்களா? போயிட்டாங்க. உன்னோட பர்த்டேவே முடிஞ்சிருச்சு. ஆனா நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லல. நான் என்ன உன்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்றேனா? இல்ல என்ன உனக்கு பிடிக்கலையா? அப்படின்னா சொல்லிடு, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். உனக்கே தெரியும், 3 வருஷமா நான் உன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ அப்ப ஓகே சொல்வ, இப்ப ஓகே சொல்வன்னு வெயிட் பண்ணிட்டே இருக்க. ஆனா நான் எப்ப கேட்டாலும் நீ ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லி சமாளிச்சுட்டே இருக்க. சரியான பதில் எதுவும் சொல்லவே மாட்டியா? உன் மனசுக்குள்ள வேற ஏதாச்சும் நினைச்சிட்டு இருக்கியா? எதுவா இருந்தாலும் சொல்லு. நீ எதுவுமே சொல்லாம இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அஜய். நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? இல்ல இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுமா? ஏதாச்சும் ஒண்ணு சொல்லு அஜய். இனிமே நீ வெயிட் பண்ண தேவையில்லை. எனக்கு உன் ஃபீலிங் புரிஞ்சிருச்சு. ஆமா, எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு அஜய். ரொம்ப தேங்க்ஸ்.
அஜய், அக்கா. அண்ணன் இருக்காராப்பா? இல்லக்கா, அண்ணன் டவுன் வரைக்கும் போயிருக்காரு. என்னாச்சுக்கா? நேத்து என் பொண்ணு வெளியில வரப்ப நெருப்பு பேய பார்த்து பயந்துருச்சுப்பா. என்னக்கா சொல்லுச்சு? நேத்து ராத்திரி தாம்மா. இது வரையா? நெருப்பு பேயா? என் பொண்ணு அலற சவுண்டு கேட்டது. என்னன்னு வந்து பார்த்த, ஏதோ நெருப்பு பேயின்னு சொன்னா. எங்கன்னு பார்த்தா தூரமா போயிட்டு இருக்கு. தம்பி, ஊருக்குள்ள ஏற்கனவே நிறைய கன்னி பொண்ணுங்க செத்து போயிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. நீ இந்த போலீஸ்காரரை பாக்குறப்ப இதையும் சொல்லிடுப்பா. நீங்க தைரியமா இருங்க, பயப்படாதீங்க. நான் அவர்கிட்ட பேசுறேன். சரிப்பா, நீங்க கவலைப்படாம இருங்க. என்ன அஜய், இந்த அக்கா இப்படி சொல்றாங்க, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாமா? பேசுவோம். ஆல்ரெடி நான் அவருக்கு ஃபோன் ட்ரை பண்ணேன், ஆனால் நாட் ரீச்சபிளாகவே இருக்கு. வேணா ஒன்று பண்ணுவோம், போகும்போது வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபோன் எடுத்தாருன்னா இதை நம்ம கன்வே பண்ணிடலாம். சரி வாங்க. ஓகே. வாடி. என்னடி, ஏற்கனவே ஊருக்குள்ள பேய் பிசாசுன்றாங்க, அப்ப இதெல்லாம் உண்மைதானா? அந்த அக்கா சொல்றத பார்த்தா கண்டிப்பா அந்த பொண்ணு எதையோ பார்த்து பயந்துருக்கா. இதுல ஏதோ சம்திங் இருக்கு. கண்டிப்பா ஏதோ. காலையில எழுந்து பார்க்கும்போது கூட அந்த தெருவில் இருக்கிற கேமரா மட்டும் மானிட்டரைஸ் ஆகலை. அந்த தெருவில் தான் ஏதோ பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கான். கரெக்டாக அந்த தெருவில் இருக்கிற சிசிடிவி கேமரா தான் உடஞ்சிருக்கு. ஒருவேளை கேமரா வச்சிருக்க விஷயம் தெரிஞ்சுதான் அவன் கேமரா உடச்சு போட்டு போயிருக்கானோ. அந்த அக்கா பொண்ணு நெருப்புருவத்தை பார்த்தது, அந்த தெரு கேமரா உடஞ்சது. இது ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்க மாதிரி தெரியுது. என்ன ஜெய், நீ என்ன சொல்ற? ஆமா, நானும் அதை பத்தி தான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க சார், உங்களை தான் பார்க்கலான்னு இருந்தோம். நீங்களே வந்துட்டீங்க. உங்க ஃபோன் என்ன சார் ஆச்சு? ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஏதோ முக்கியமான விஷயமா? ஆமா சார், ஒரு முக்கியமான விஷயம் தான். அதை சொல்லலாம் தான் உங்களுக்கு ட்ரை பண்ணோம், பட் ரீச் ஆகல. நானும் உங்க எல்லார்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு தான் வந்தேன். நேற்று நைட்டு நான் ரவுண்ட்ஸ் போனப்போ காட்டுக்குள்ள ஒரு நெருப்பு உருவத்தை நான் பார்த்தேன். அது என்னவா இருக்குன்னு நான் ஃபாலோ பண்ணி போனேன். ஆனா என்ன பார்த்ததும் அது தூரமா போக ஆரம்பிச்சிச்சு. அப்போ நான் கொஞ்சம் தூரம் ஃபாலோ பண்ணேன். அப்புறம் என் கால் ஸ்லிப் ஆகி நான் கீழே விழுந்துட்டேன். காலையில முழிச்சு பார்த்தா அந்த பாதை மலை பக்கமா போய் முடிஞ்சது. அந்த மலையில தான் ஏதோ நடக்கிற மாதிரி எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆமா, நீங்க ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்களே, என்னது? சார், நாங்க இருக்கிறதுக்கு பக்கத்து வீட்டு அக்கா பொண்ணு ஒரு நெருப்பு உருவத்தை பார்த்து பயந்ததா இப்போதான் எங்க கிட்ட வந்து சொல்லிட்டு போறாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா சார். அது மட்டும் இல்லாம அதே தெருவில் சிசிடிவி கேமரா வேற உடஞ்சு கிடக்கு சார். வாட்? அப்படின்னா அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்த்தா அதுல என்ன இருக்குன்னு நமக்கு ஏதாவது தெரிய வரும். நீங்க ஏதாவது செக் பண்ணி பார்த்தீங்களா? இல்ல சார். அப்படின்னா நாம ஏதோ இந்த விஷயத்துல பக்கத்துல நெருங்கின மாதிரி எனக்கு தெரியுது. அதனாலதான் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு பௌர்ணமி வருது. அன்னைக்கு எதுவும் அசம்பாவிதம் நடக்காம நாம ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ஷூர் சார். கச்சேரி நான் வந்து நிப்பேன் நான் முன்னாடி. மினுக்கும் மேனிதா உரசி பாருடா, பழ பழக்கும் தேக்கு நான் இழைச்சு பாருடா. போதை ஏத்தும் பார்வை புத்து பாருடா, பல வித்த காட்ட போறேன் அள்ளி போடடா. தர 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 தார தர 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 தா தார தர 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 தார தர 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 பல்லானத நான் கத்து தருவேன், செல்ல செல்ல செல்லானத நான் சொல்லி தருவேன். பள்ளிக்கூட போகாமலே பாசானவ, இளவட்ட கூட்டத்துல மாசானவ. கள்ளம் எதுவும் இல்லாத வயசு பொண்ணு, தள்ளி நின்று நீதானே நைசு பண்ணு. காசு இருந்தா வச்சுக்கலாம் கச்சேரியாதான், காட்ட மாட்டேன் வித்தையனா மெத்தையிலதான்.
அது மழை பெய்யும் என் காட்டுல ஆல் டைம் ஏறி வரும் விலவாசினா ஆனாலும் லுக்கான முகராசினா எப்போதும் கலங்காத சுகவாசினா அழுக்காத ராகம் நாயன வாசினி தர 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 தார தர 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 தர. சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு சம்ரிதா கூட பவித்ரா கூட இருக்கேன். ஓகே, ஏதாச்சும் நான் கால் பண்றேன். என்னடி திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சு? டேய் அஜய், அஜய், இது மாதிரி டைம்ல யூஸ் பண்ணிப்பா. அஜய் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்டா. இங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? தியா தான் தியா? அவன் எதுக்கு போனா? முதல்ல அங்கே போய் பாருங்க. சரி போய் தியா மட்டும் மானிட்டர் செக் பண்ணு. சீக்கிரம் நீங்க போய் பாருங்க. சரி, நீங்க இருங்க. நான் மற்ற இடத்துல பாருங்க. ஓ தியா உள்ள இருப்பாளோ? அஜய் அஜய், தியா மிஸ் ஆயிட்டடா. யுவராஜ் வீட்ல எல்லாம் பாத்துட்டீங்களா? அவங்க 2 பேர் மட்டும் தானே இருக்காங்க. தியா இல்லடா. நீ அந்த பக்கம் தியா 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 சரிடா. தியா 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 நான் சம்ரிதாவையும் பவித்ராவையும் பார்க்க வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன்ல, அப்ப யாரும் கண்ணை பத்தி தூக்குன மாதிரி இருந்துச்சு. வச்சு பார்த்தா இங்க இருக்கேன். தியா தியா
உனக்கு தியா தியா இங்க பாரு. ஃபர்ஸ்ட் நீ கால் கட்ட அவருங்க கொஞ்சம் சீக்கிரம். தியா உனக்கு ஒண்ணும் இல்லடி, பயப்படாத. நாங்க வந்துட்டோம்ல, ஒண்ணும் இல்ல. சார் மாயாண்டி சார். மாயாண்டி ராஸ்கல், பாத்து, நீ தான் இதெல்லாம் பண்ணியா? உனக்கு ஒண்ணும் இல்ல பாத்துக்க, எல்லாரும் சேஃப் தானா? தியா உனக்கு தான் மாயாண்டி தான் உன்னை அடிபலி. என்னது மாயாண்டியா? அவனா இப்படி பண்ணா? ஆமா ராஸ்கல், அவன் தான் பைத்தியக்கார வேஷம் போட்டு எல்லாத்தையும் ஏமாத்தி இருக்கான். எல்லா கொலையும் அவன் தான் பண்ணிருக்கான். எல்லாத்துக்கும் இவனை காரணமா? நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீங்க நடிச்சிருக்கானா இவ்ளோ நாள்? இவனுக்கு இருக்கு. ஏய் ராஸ்கல், எல்லாத்தையும் நீ தான் பண்ணியா? சொல்றா, சொல்லு. ஏன்டா பண்ண? ஏய் சொல்றா, சொல்லு. இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. சொல்லல கொல்லாம விட மாட்டேன். சொல்றா, சொல்லு. சொல்லுடா. சொல்லுறேன் சார். எல்லாரும் மாதிரி நாங்களும் வேலை செஞ்சுதான் சார் பொழைச்சிட்டு இருந்தோம். ஆனா எவன் சார் செஞ்ச வேலைக்கு ஒழுக்கமா கூலி கொடுத்தா? மிஷினுக்கு கொடுத்த மரியாதை கூட மனுஷனுக்கு கொடுக்கலையா சார்? நாங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு கஷ்டத்தில் இருந்தோம் சார். அந்த சமயத்துல செஞ்ச வேலையை பிடுங்கி பாதியிலேயே துரத்தி விட்டுட்டா சார். வாழ்றதுக்கே வழி இல்லாம வாழ்க்கையை வெறுத்து போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தோம். அந்த சமயத்துலதான் ஒரு சாமியார் வந்தாரு சார். கஷ்டம் தீருமா, கவலை போகுமான்னு கலங்கி போய் இருக்கீங்க. அம்மன் கழுத்துல இருந்த நகையெல்லாம் மண்ணோட மண்ணா புதைஞ்சிருக்கு. தீரா பசியோட இருக்கா மகாபலி. அவன் மனசை குளிர வைக்கணும். அதை செஞ்சா அந்த ஆத்தாவுடைய புதையல் நம்ம கையில. நம்பிக்கை இருக்கவங்க என் கூட வாங்க, உங்களுக்கு நல்ல வழி நான் காட்டுறேன். மகாபலி அந்த சாமியை சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அவரை போய் நேர்ல பார்த்தா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதை நான் என் கூட்டாளி கிட்ட சொல்லலாம்னு நினைக்கும் போது அதுக்குள்ள முத்துப்பாண்டி சொன்னான், பேசாம அந்த சாமியை சொன்ன மாதிரி அவர் பின்னாடி போனதாவது நமக்கு ஏதாவது வாழ்க்கைக்கு வழி கிடைக்குதான்னு பார்ப்போம் மாயாண்டி. அண்ணா என்னன்னு சொல்றேன், உழைக்கிற காசே கையில நிக்க மாட்டேங்குது. அவன் ஏதோ பைத்தியக்காரன் சொன்னான்ட்டு என்ன மாயாண்டி, உழைச்சு தானே பிழைக்கணும். ஆமா, இப்படியே நம்ம காலம்பெல்லாம் புலம்பிக்கிட்டே இருந்து அவரை சாக வேண்டியதுதான். அதுக்கு கூட்டாளிகள் ஒருத்தர் உழைச்சுதான் பிழைக்கணும்னு சொன்னான். ஆனா ஒரு அமாவாசை ராத்திரி நான் அந்த சாமியாரை போய் பார்த்தேன். என்ன திட்டத்துக்கு தயாரா தானே வந்திருக்க? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, அதை விட பெரியது பொருளாசை. பொருளாசை ஒவ்வொரு பூஜையிலும் ஒரு வித்தியாசத்தை பார்ப்பேன். பூஜையோடைய பலன் முழுசா நமக்கு கிடைக்கும். அதை உன் மனசுக்குள்ள நிறைய உணர ஆரம்பிப்பேன். 7 அமாவாசை, 7 பௌர்ணமி, 7 கன்னி பொண்ணுங்க, சின்னதா ஒரு பூஜை, பெருசா ஒரு பலி. அப்படி பண்ணா அந்த மகாபலியோடைய மனசு குளிரும். அந்த புதையல் எங்க இருந்தாலும் நம்ம கைக்கு வரும். பொருளாசை போ போ. அப்புறம் என்னடா ஆச்சு? 7 கன்னி பொண்ணுகளை கொன்னா அந்த சாமியார் சொன்ன மாதிரி பழிக்கும்னு நம்பினேன். அதுக்கான முயற்சியிலையும் இறங்கினேன். அந்த நேரத்துல தான் பால் பாண்டி லவ் பண்ற பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி கேட்டான். நான் அவனுக்கு ஐடியா கொடுத்தேன். அவங்க 2 பேரையும்
மலைக்காட்டு பக்கமா கூட்டிட்டு வந்தேன். அந்த சமயத்துல சாமியார் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அவனை அடிச்சு போட்டுட்டு அவளை இழுத்துட்டு போய் முதல் பலியை கொடுத்தோம். அவளையும் அந்த பையனையும் ஒன்னா இழுத்துட்டு போய் மலைக்காட்டுக்குள்ள புதைச்சோம். ஊருக்குள்ள ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்து காதல் பிரச்சனைனால அவங்க 2 பேர்த்தையும் அடிச்சு கொண்டுட்டாங்கன்னு சொல்லி நானே கதையை கட்டி விட்டேன். அதுக்கப்புறம் நான் பைத்தியக்கார மாதிரி ஊருக்குள்ள நடிக்க ஆரம்பிச்சேன். எல்லாரும் அதை நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அதிலிருந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நாங்க நினைச்ச மாதிரி ஒவ்வொரு பலியா கொடுக்க ஆரம்பிச்சோம். அட பாவி, இவ்வளவு வேலை பண்ணிருக்க நீ. அப்புறம் ஏன்டா முத்து பாண்டிய கொன்னா? சொல்றா, சொல்லு, சொல்லுடா. சொல்லு, ஏன்டா அவனை கொன்னா? சொல்லிடுறேன் சார். எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு சார். திடீர்னு ஒரு நாள் அந்த முத்துப்பாண்டி அஜயை பார்த்து சாமியார் ஒரு இடத்துல பார்த்தேன். அந்த சாமியாரை பார்த்தோம்னா ஊருக்குள்ள நடக்கிற கொலைகளை பத்தி ஏதாவது உண்மை தெரிய வரும்னு சொன்னான். எங்க உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா பூஜை பாதிலே நின்று போயின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரியிலேருந்து தப்பிச்சு வந்து வழக்கமா போடுற அந்த கெட்டப்ப போட்டுட்டு போய் அவன் முன்னாடி நின்ன. அதை பார்த்தாலும் அந்த பயத்திலே செத்து போயிட்டான். எல்லாம் நல்லபடியா போச்சு. இந்த பொண்ணை மட்டும் கொண்டிருந்தோம்னா எங்க பூஜையோட கணக்கு முடிஞ்சிருக்கும். அந்த அம்மனோட புதையல் எங்க கைக்கு கிடைச்சிருக்கும். எல்லாத்தையும் வந்து கெடுத்துட்டீங்களே சார். ஏண்டா பைத்தியக்காரா, ஏதோ ஒரு சாமியார் சொல்றத கேட்டு அது உண்மைன்னு நம்பி எல்லா கொலையும் பண்ணிட்டு இருந்தியா? உன்னால கொல்லாம கூடாதா? இதுக்கான தண்டனை நீ அனுபவிச்சு. சின்னதா ஒரு பூஜை, பெருசா ஒரு பலி, 7 அமாவாசை, 7 பௌர்ணமி, 7 கன்னிகளை பலி கொடுத்தா அந்த அம்மனுடைய புதையல் நம்ம ஊருக்கே கிடைக்கும். பணம் கோடி கோடியா கொட்டும். எல்லாரும் என் கூட வரீங்களா? அடியா, மலை கிராமத்துல இந்த மாதிரி பைத்தியம் சொல்லுங்க. ஒரு 5 பேர்த்த கூட சும்மா விடாதடா. இந்த ஆளு பெரிய கல்வி எதிர்ப்பா, பெரிய சொத்து இருக்கு. பையனுக்கு ஏதோ பொண்ணு பார்க்க போயிருக்காங்க. பொண்டாட்டி பையன் இவர்னு எல்லாம் ஒன்னா செத்து போயிட்டாங்க. இவ்வளவு சொத்து இருந்து என்ன பண்ண? கடைசியில அனாத ஆசிரமத்துக்கு தான் எல்லாம் அவன் செஞ்ச பாவம்.